ஹாய் கைஸ், வெல்கம் டு வீட்டா கிரிக்கெட். ஐ திங்க் ஒரு கிரிக்கெட்டிங் சம்மர் பியூரிஸ்ட், அதாவது எல்லாருமே ஒரு இங்கிலாந்துல எவ்வளோக்கு எவ்வளோ வந்து டெஸ்ட் மேட்சை வந்து பார்த்து ரசிக்கணும்ன்றது வந்து இந்த டபிள்யூடிசி ஃபைனலே தெரிஞ்சிச்சு இல்ல மச்சான். ஸோ ஐ மீன் பீப்புள் வேர் ரியலி கண்டிப்பா. ஸ்டார்டட் டு என்ஜாய். ஐ மீன் எஸ்பெஷலி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே லைக் தேர் கைண்ட் ஆஃப் பீப்புள். அவங்க வந்து டெஸ்ட் கிரிக்கெட்டை வந்து பாக்குறது, கேம் வந்து ரொம்ப அனலிட்டிக்கலா வியூ பண்ணுன்றதுல தான் வந்து இருக்காங்கன்றது வந்து நமக்கு பியூர் அண்ட் பியூரா வந்து தெரியுது. ஸோ திஸ் இஸ் ஐ மீன் அபவுட் த ஃபர்ஸ்ட் டெஸ்டோட ஓவரால் ப்ரிவியூ. ஹெட்டிங்லியோட அக்கு வேற ஆணி வேற நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஐ திங்க் பீப்புள் who have came here, ஏன்னா நீங்க வந்து அந்த இங்கிலீஷ் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம ஒரு பென் ஒரு யூகேல இருந்து ஒரு இங்கிலீஷ் மேனை கூப்பிட்டு we have interviewed his பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ அந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா அதே நீங்க போய் பாருங்க. நான் அதை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் கொடுக்குறேன். அண்ட் பீப்புள் would have expected this actually. அதுதான் அந்த ஸ்பெஷல் வீடியோன்னு சொல்லி நான் அந்த டபிள்யூடிசியோட ஃபைனல் போஸ்ட் மேட்ச்ல வந்து நான் சொல்லியிருந்தேன் நான். ஸோ ஐ திங்க் வி ஹேவ் ஹரி வித் us. ஸோ ஸ்ட்ரெயிட் அவே வில் கெட் இன் டு வாட்ஸ் இன்சைட் திஸ் வீடியோ. அதை பத்தி நம்ம என்ன அஜெண்டான்னு பார்த்துட்டு ஸ்ட்ரெயிட் அவே வில் ஜஸ்ட் கோ இன் டு த டீப் டைவ் அண்ட் சிட் பேக், ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய் கைஸ். ஸோ மச்சான், இந்த வீடியோ பொறுத்தவரையும் ஓவராலா நம்ம ஹெட்டிங்லி டெஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். இதுல வந்து பர்டிகுலரா இந்த சீரீஸ் வந்து எவ்வளவு முக்கியம் அப்படின்றத பத்தி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஒரு கில் ஈரா அண்ட் வெர்சஸ் பேஸ்பால் லெகசி அப்படின்றத பத்தி நம்ம டீட்டெயிலா வந்து பார்த்துட்டு அஸ் யூஷுவல், ஏன்னா நீங்க டபிள்யூடிசி ஃபைனலோட ப்ரிவியூ பார்த்துருந்தீங்கன்னா அந்த மாதிரி தான் எல்லா கேமோட இதுவுமே வந்து இருக்க போகுது. டீம் ப்ரிப்பரேஷன், டீம் நியூஸ், அது மட்டும் இல்லாம டாக்டிக்லா வந்துட்டு வென்யூ வந்துட்டு என்ன மாதிரி ஒர்க் அவுட் ஆகும், என்ன எண்ட்லாம் எப்படி இருக்கு, ஹவு ஓவரால் த ஹெட்டிங் கிரவுண்ட் இஸ் பீங் பில்ட் அண்ட் என்ன மாதிரி ஸ்விங் அண்ட் சீம் கண்டிஷன்ஸ்லாம் வந்துட்டு இருக்க போறது நம்ம வந்து பார்த்துட்டு ஃபார்ம் கைடு, அதுக்கப்புறம் வந்துட்டு பிளேயிங் 11 ஃப்ரம் போத் த சைட்ஸ். ஏன்னா நீங்க இங்கிலீஷ் பெர்ஸ்பெக்டிவ்ல இந்தியன் 11 இல்லன்னு ஃபீல் பண்ணியிருந்திருப்பீங்க. பட் திஸ் டைம் தட் இஸ் வேர் நம்ம வந்து தமிழ்ல கொடுக்கணும்ன்றக்காண்டி தான் அதை வந்து ஒரு இதான் வந்து நம்ம வந்து வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் வில் அட் த எண்ட் இது வந்து ப்ரீ மேட்ச் எட்ஜ் வந்து யாருக்கு இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இதை வந்து நம்ம வைண்ட் அப் பண்ண போறோம். ஸோ ஸ்ட்ரெயிட் வில் ஜஸ்ட் கெட் இன் டு த ஃபர்ஸ்ட் ஒன் விச் இஸ் கில் சீரா வர்சஸ் பேஸ்பால்ஸ் லெகசி. இதை எப்படி மச்சான் பாக்குறேன்? ஸோ கில் டேக்கிங் ஆஸ் அ கேப்டன். ஸோ அவரே வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, நான் வந்து இது கனவுல கூட நினைச்சு பார்த்தது இல்லை, எங்க அப்பாவுமே ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாரு. வந்து ஒரு உண்மையிலே ஒரு மாதிரி ஓவர்வெல்மிங்கான ஒரு மூமெண்ட் தான் எங்க வீட்டுக்கே. லைக் ஒரு மாதிரி டீப்பா ஒரு ஃபாதர் சன் கனெக்ஷன் வந்து அந்த கால் பண்ணதுக்கு அப்புறம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அண்ட் வாட் ஹி செட் இஸ் லைக் ஹி வாண்ட் டு கிரியேட் அ ஹாப்பி என்விரான்மெண்ட், செக்யூர் என்விரான்மெண்ட், ஸோ தட் பீப்புள் லைக் ஏதாவது டீம்மேட்ஸ் வந்து ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணி ஒரு லாங்கிவிட்டி கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொன்னாரு. ஸோ கண்டிப்பா கோயிங் இன் டு திஸ் இங்கிலாந்து, அந்த க்ரௌடுமே பாத்தீங்க அப்படின்னா லைக் ஒரு ரெண்டு வகையான க்ரௌடு, அப்ரிஷியேட்டும் பண்ணுவாங்க, அதே மாதிரி பூவும் பண்ணுவாங்க. அதை வந்து இந்த 25 கேலிபர்ல இருக்கிற பசங்க வந்து எப்படி தாங்க போறாங்க? ஏன்னா அந்த லைக்ஸ் ஆஃப் விராட் கோலியே வந்து பாத்தீங்கன்னா 2014ல ஃபெயில் ஆயிட்டு 2018ல கம்பேக் கொடுத்துருப்பாரு. அதே மாதிரி இந்த டூர் வந்து டபிள்யூடிசி சைக்கிளோட ரொம்ப ஒரு ஸ்டார்டிங். ஸோ அப்போ கில் வந்து லீட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு யங்ஸ்டரான ஃபுல் டீம் வந்து எக்ஸப்ட் பும்ரா அண்ட் ஜடேஜா உண்மையிலே ப்ரெஷர் இஸ் ஆன் அப்படின்ற மாதிரி தான் நான் பாக்குறேன். டெஃபினெட்லி ஸ்டேக்ஸ் ஆர் ஹை அண்ட் ஈவன் கௌதம் கம்பீர். ஸோ வித் புவர் ரெக்கார்ட் ஆஃப் ஹோம் ரெக்கார்ட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா நியூசிலாண்டோட தோத்துட்டு ஈவன் பிஜிடிலுமே தோத்துட்டு ஃபைனலோட வாய்ப்பு கையில இருந்த பழத்தை கீழே போட்ட மாதிரி. ஸோ கம்பீருக்குமே ஸ்டேக்ஸ் ஆர் ஹை அண்ட் இஸ் ஆல்சோ கோயிங் த்ரூ பர்சனலா நிறைய ப்ராப்ளம். ஸோ டெஃபினெட்லி ஃபிங்கர்ஸ் கிராஸ்டு தான். அதான் ஹரி வந்துட்டு இந்தியன் டீமை டச் பண்ணா. இந்த பேஸ்பாலோட லெகசிக்கு வந்துட்டு இந்த டபிள்யூடிசி ஓவராலே வந்துட்டு ஒரு பெரிய இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு, செம்ம எஃபெக்ட் இருக்கு. ஏன்னா ஐ மீன் எப்பவுமே ஒரு இங்கிலாந்து டீம் வந்து இந்த அளவுக்கு வந்து ரெக்கார்ட் வந்து வச்சதே கிடையாது. ஸோ அந்த பேஸ்பாலோட லெகசி வந்துட்டு இட் இஸ் நாட் இன் டெஸ்டிங், இட்ஸ் பீன் ஆல்ரெடி ப்ரூவன்ன்ற ஒரு லெவலுக்கு வந்து வந்துருச்சு பிகாஸ் ஆஃப் தேர் பேட்டிங். ஸோ அப்படின்னும் போது இப்போ இந்த சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபர்மோஸ்ட் அவங்களுக்கு வந்துட்டு கோயிங் இன் டு த ஆஷஸ், பீட்டிங் இந்தியா. ஐ மீன் கமர்ஷியலி த பிக்கஸ்ட் சீரீஸ். எவ்வளவுக்கு எவ்வளவு ஆஷஸ் வந்துட்டு கமர்ஷியலி ஈக்குவலோ அதே மாதிரி தான் இந்த சீரீஸ் அவங்க வந்து பாக்குறாங்க. ஸோ அந்த விதத்துல இவங்க இந்தியா வந்துட்டு ஒரு டாமினேட்டிவ் வின், ஒரு 4-1 ஆர் மினிமம் 3-2 அடிச்சுட்டு வந்துட்டு போனாதான் அவங்களுக்கு அந்த ஆஷஸ்குள்ள போகும்போது ஒரு கான்பிடன்ட் இருக்கும். ஸோ அதுதான் அவங்களோட லெகசியை வந்துட்டு இந்த சீரீஸ்ல டிஃபைன் பண்ண போகுது. அதை தாண்டி ஒரு பிக்கர் கான்டெக்ட்ல வந்து பார்க்கும்போது வின்னிங் திஸ் அண்ட் கோயிங் இன் டு ஆஷஸ் அண்ட் ஆல்சோ வின்னிங் தட் அண்ட் ஹோப்பிங் டு கெட் டபிள்யூடிசி இந்த சாம்பியன்ஷிப்ல வந்து கை வைக்கணும்ன்ற ஒரு ஆசை வந்து இருந்தாதான் லெகசியை வந்து ஒரு லெகசியா முடிக்க முடியும்.
என்னதான் வந்து ஸ்டோக்ஸ் வந்து சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி அது கன்ஃபியூசிங்கா இருக்கு அப்படின்னு சொன்னாலும், நம்மளோட அந்த இன்டர்வியூல கூட பென் வாஸ் ரியலி டாக்கிங் அபவுட் ஓவராலா வந்துட்டு பீப்புள் இன் இங்கிலாந்து ஆக்சுவலி எவ்ரி டீம் யாரெல்லாம் நீங்க சப்போர்ட் பண்றீங்களோ அவங்க விளையாடுற மேட்ச்லாம் ஜெயிக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஸோ அவங்களும் WTCல இருக்கிறனால ஈவன் இங்கிலீஷ் பப்ளிக் ஆல்சோ வாண்ட் தெம் டு வின் த WTC சாம்பியன்ஷிப் அப்படின்றதான் இந்த ஓவரால் ஸ்டேக் அண்ட் த லெகசி அண்ட் தீஸ் டூ ரெண்டுமே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இதுல இருக்கு. ஸோ அதனால அதுதான் ஒரு எக்ஸைட்டிங் பார்ட்ன்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ அதுல அவங்களோட அந்த டாமினேஷன், அந்த பேஸ்பாலோட டாமினேஷன் வந்துட்டு எங்க இருக்குன்னு நீங்க வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு எப்படி இருக்கும்னா மச்சான், ஜென்ரலாவே இந்த இங்கிலாந்து டீமை வந்து நம்ம ஆஸ்திரேலியா ஆடுற மாதிரி அந்த ஒரு பயம் அது வந்து இருக்காத மாதிரி இருக்கும். பட் திஸ் டைம் இந்த பேஸ்பால் உள்ள போகும்போது ரெக்கார்டுமே ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளேல வந்து இருக்கு. ஐ மீன் வி வுட் ஹவ் டிஸ்கஸ் லாட் மோர் அபவுட் அந்த இங்கிலாந்து வந்து இந்தியாவுக்கு வரும்போது நம்ம பேசும்போது யூ வேர் ரியலி இம்ப்ரெஸ்ட் வித் தேர் ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட். அந்த மாதிரி என்ன மாதிரி விஷயம்லாம் வந்துட்டு யூ திங்க் தட் பேஸ்பால் வந்துட்டு இந்த அளவுக்கு ஒரு ரெக்கார்ட் வச்சுக்கிறதுக்கு ஒரு காரணம்னு நீங்க நினைக்கிறேன்? பிகாஸ் அவங்களோட சீரியஸ் ரிசல்ட்லாம் வந்து பார்த்தா தேவ் நாட் லாஸ்ட் அ கேம் ஆக்சுவலி, சாரி அ சீரீஸ் சின்ஸ் 2021 இன் ஹோம். ஸோ இதை வந்து கடக்கிறதுன்றது வந்து கில்லுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். லைக் வாட் யூ ஆர் ரியலி இம்ப்ரெஸ்ட் வித் பேஸ்பால் ஆக்சுவலி? டெஃபினட்டா மச்சான். லைக் அந்த அப்ரோச் தான் மெயினா வந்து லைக் ஈவன் இட்ஸ் லைக் டெஸ்ட் மேட்ச் ஃபார்மேட், டெஸ்டிங் யுவர் பேஷன்ஸ், லைக் லீவிங் த பால்ஸ்ன்றத வந்து அந்த ஸ்டீரியோ டைப்பை பிரேக் பண்ணது வந்து பேஸ் வந்து இனிஷியல் அவரோட கரியர்ல பண்ணியிருந்தாரு. அதையே வந்து லைக் அந்த லீஃபை வந்து பென் ஸ்டோக்ஸ் கிட்டையும் அவங்க டீம் கிட்டையும் கொடுத்தா மாதிரி தான் நான் பாக்குறேன். பிகாஸ் வென் யூ சி ஆஷஸ் த ஃபர்ஸ்ட் பால் வென் ஃபார் 4, ஜாக் க்ராலி வந்து அடிச்சிருப்பாரு. ஸோ அதுலயே வந்து ஆஸ்திரேலியன் வந்து அந்த மாதிரி ஒரு பவுலிங் அட்டாக் வந்து ஃபர்ஸ்ட் பால் போடுறாங்க. கிரௌட் ஆர் ரெடி டு வேற ஃபர்ஸ்ட் பால் மோஸ்ட்லி ஒரு டெஸ்ட் மேட்ச்ல ஒரு வெல் லெஃப்டோ இல்ல மூவிங் அவே. ஆனா ஃபர்ஸ்ட் பாலே ஜாக் க்ராலி 4 அடிக்கும் போது தட்ஸ் த ஸ்டேட்மெண்ட் தே மேட் அப்படின்ற மாதிரி தான் நான் பாக்குறேன். அண்ட் ஈவன் கம்மிங் இன் டு இந்தியா, இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து அவங்க ஹைதராபாத்ல ஆடினாங்க. அந்த ஆலி போப்போட இன்னிங்ஸ் தெரியுமா? லைக் அந்த கண்டிஷன்ஸ் அடாப்ட் பண்ணி லைக் என்னதான் வந்து பிச்சஸ் வந்து ஃபிளாட்டா இருக்குன்னு சொன்னாலுமே அவ்வளோ ஈஸி கிடையாது. அதுவும் இந்தியால வந்து அந்த மாதிரி ஒரு லெகசி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க ஹோம்ல வந்து இந்தியால ஃபர்ஸ்ட் மேட்சே வந்து இந்தியாவை போட்டாங்க. அதே மாதிரி அவங்க கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பிளேயர்ஸையுமே இது பண்ணி டாம் ஹார்ட்லி இந்த மாதிரி கொண்டு வந்து இது பண்ணாங்க. டெஃபினெட்லி தே வில் ஃபயர் பேக் இன் தேர் ஹோம்னு தான் நான் நினைக்கிறேன். That is the expectation. நம்ம ப்ரீ மேட்ச் பத்தி நம்ம பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வில் கோ இன் டு டீம்ஸ் ப்ரிப்பரேஷன். ஸோ டீமோட ப்ரிப்பரேஷன், இந்தியன் டீம் ப்ரிப்பரேஷன் பத்தி சொல்ல மச்சான். ஹவு திங்ஸ் வேர் ரியலி? டெஃபினெட்லி லைக் த பஞ்ச் ஆஃப் பாய்ஸ் ஐபிஎல்க்கு முதலே கிளம்பிட்டாங்க. இந்த இங்கிலாந்து லயன்ஸ்க்கு ஆடும்போது லைக் த லைக்ஸ் ஆஃப் கருண் நாயர் இனிஷியலா வந்து கிரிக்கெட் கிவ் மீ செகண்ட் சான்ஸ் அப்படின்ற மாதிரி சொன்னதை வந்து அது கரெக்டா ப்ரூவ்மே பண்ணிட்டாரு. இங்கிலாந்து லயன்ஸ்க்கு அகேன்ஸ்டா ஒரு 100 அடிச்சாரு. இப்போ அது வந்து எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான 100 அப்படின்னா, இந்த லைக்ஸ் ஆஃப் ரோஹித் சர்மா, விராட் கோலி ரிட்டையர் ஆகும் போது அந்த 2 ஸ்பாட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு கேண்டிடேட் வந்து டீமுக்குள்ள இருக்கணும். ஆல்ரெடி வந்து பும்ராவுமே இப்போ ஒரு இதுல சொல்ற மாதிரி அவரும் ஜடேஜாவும் தாண்டி டீம்ல எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் கிடையாது. இன்எக்ஸ்பீரியன்ஸான ஒரு கில்லு, ஒரு 25 இயர் ஓல்டு கேப்டனா இருக்கும் போது இப்போ கருண் நாயர் மாதிரி ஒரு பேட்டர் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பேட்டர் பிளேயிங், இஸ் ஆல்சோ ஹேவிங் எ கவுண்டி ஸ்டிண்ட். அதே மாதிரி ரஞ்சில வந்து இம்ப்ரெசிவ் நம்பர்ஸ் இந்த சீசன். ஸோ அதையுமே இங்கிலாந்து லயன்ஸோட ஆடி அவர் என்ன ஒரு கேலிபர்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டாரு. தட்ஸ் குட் சைன் ஃபார் இந்தியா. அண்ட் கேஎல் ராகுல் ஆல்சோ இஸ் நோன் ஃபார் இஸ் கிளாஸ் அண்ட் இஸ் ஆல்சோ ஸ்கோர்ட் அன் அனதர் செஞ்சுரி. எனக்கு இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா துருவ் ஜுரேல் த மாம்பா மென்டாலிட்டி. ஸோ அந்த பையன் வந்து லைக் இந்த ஆஸ்திரேலியா ஏ டூர்லயே பாத்தீங்க அப்படின்னா டீம்ல மத்தவங்க எல்லாரும் ஒரு பக்கம் ஆடிட்டு இருக்கும் போது இவங்க மட்டும் ஒரு தனி பிச்சில் ஆடிட்டு இருப்பான். என்னடா அப்படின்னு பார்த்தா அதுல வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ்லயுமே 2 ஆஃப் செஞ்சுரி, குரூஷியலான ஆஃப் செஞ்சுரி அடிச்சிருப்பான். ஸோ அதே மாதிரி இந்த வாட்டியுமே பாத்தீங்கன்னா லைக் ஹீஸ் ஆல்சோ ஸ்கோர்ட் வெல். ஒரு நம்பர் 6 ஒரு தனியா ஒரு பேட்டராவே டீமுக்குள்ள ஆட முடியும்ன்ற மாதிரியே அவன் இஸ் ஆல்வேஸ் நாக்கிங். லைக் கொடுத்த சான்ஸை வந்து ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கான். அபிமன்யு ஈஸ்வரன் ஆல்சோ ஸ்கோர்ட் அன் 80. இங்கிலாந்துல வந்து எந்த அளவுக்கு வந்து லீவிங் த பால்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்றதுக்கு வந்து அபிமன்யு ஈஸ்வரன் வந்து பெரிய எக்ஸாம்பிளா இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதான் பேசிக்கலா ஒரு 2 மேட்ச் வந்து ஆடினாங்க. அப்புறம் ஒரு இன்ட்ரா ஸ்குவாட் மேட்ச் வந்து இந்தியன் டீம் வந்து கேம்ப்ல வந்து ப்ரிப்பேர் பண்ணி தே ஹேவ் கேம் அவுட். அதுல பர்டிகுலரா வந்து பார்த்தா கேப்டன் சுப்மன் கில் ஹேஸ் ஸ்கோர்ட் 50. தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ அதை வந்து இப்போ நம்ம வந்து ஸ்பாட்லைட் அப்படின்ற நம்ம செக்மெண்ட்ல வந்து இன்னும் டீட்டெயிலா சுப்மன் கில் த பேட்டரை பத்தி நம்ம பார்ப்போம். அது போக வந்து சாய் சுதர்சன் ஹாஸ் பீன் ரியலி லுக் இன் டு ஹிஸ் டெக்னிக் பர்டிகுலர்லி. ஸோ அது ஒரு ஒர்க்கா வந்துட்டு டீம் ப்ரிப்பரேஷன்ல வந்து பெருசா போயிருக்கு. குல்தீப்போட நம்பர் ஆஃப் பால்ஸ் அண்ட் ஸ்பின்னரா
வந்துட்டு பெரிய ஒரு ஒர்க் லோட். ஒர்க் லோட் அதை பத்தி நான் டீட்டெயிலா வந்து சொல்றேன். வாட் ஐ மீன் பை ஒர்க் லோட் இஸ் நாட் ஒன்லி தட் நிறைய போடுறாங்கன்னு கிடையாது, நிறைய போடணும்னு சொல்றது தான் அந்த ஒர்க் லோட வந்து அவர் மீன் பண்ணி நம்பர் ஆஃப் பால்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. நிதிஷ்குமார் ரெட்டி இஸ் ஆல்சோ ஸ்டார்டட் டு போல் மோர் ஓவர்ஸ். அந்த நம்பர் 8ல ஆடக்கூடிய ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டரா ஈக்குவலா கம்பீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பார்த்துருக்காங்க. அண்ட் ரவீந்தர் ஜடேஜா ஆல்சோ ஹேட் இஸ் மொமெண்ட்ஸ் பை பவுலிங் லாட் ஆஃப் டெலிவரிஸ். ஸோ ஓவராலா நல்ல ஒரு ப்ரிப்பரேஷனு. ஸோ ஸ்ட்ரைட் அவே வில் ஜஸ்ட் கோ அண்ட் சி லைக் அதர் கேம்ப். ஸோ அந்த அதர் கேம்ப் வந்து பார்க்கும்போது ஜிம்பாப்வேக்கு அகேன்ஸ்டா ஒரு ஒன் ஆஃப் டெஸ்ட் மேட்ச் ஆடி தே ஹவ் ப்ரிப்பேர்ட். அண்ட் ஐ திங்க் ஸோ அதுதான் அவங்களோட ஓவரால் ப்ரிப்பரேஷன். அதுல வந்து ஃபியூ பவுலர்ஸ் லைக் கிறிஸ் வோக்ஸ், ஜாஸ் டங்க், இவங்கெல்லாம் வந்து இந்தியா ஏவோட வந்து ஆடினாங்க செகண்ட் மேட்ச். ஸோ இதுதான் அவங்களோட ஓவரால் ப்ரிப்பரேஷன் கம்மிங் இன் டு திஸ் சீரீஸ். ஸோ பேசிக்கலி பிளேயர்ஸ் லைக் பென் டெகெட், ஜாக் ராலி, ஆலி போப் அண்ட் ஈவன் ஹூஎவர் ஹவ் பிளேட் த ஜிம்பாப்வே, அவங்க அதுல வந்து நல்ல ஒரு ப்ரிப்பரேஷன் வந்து எடுத்துட்டு இந்த ஒரு சம்மரை வந்து பக்காவா ஸ்டார்ட் பண்றதுக்கு வந்து தே ஹேவ் ரெடி. ஸோ இதுதான் இந்த ரெண்டு கேம்போட ப்ரிப்பரேஷன். நம்ம ஸ்ட்ரெயிட் அவே நவ் வில் ஜஸ்ட் கோ இன் டு ஹெட்டிங்லி அண்ட் இட்ஸ் நேச்சர். ஸோ ஹரி, நம்ம அந்த எண்ட பத்தி நம்ம அஃபேர்ல பேசியிருந்தோம். ஃபர்ஸ்ட் யூ ஜஸ்ட் ஸ்டார்ட், அதுக்கப்புறம் நான் டேட்டா வச்சு நான் கொண்டு போறேன். ஹெட்டிங்லி லீட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது லைக் ஒன் ஆஃப் த ஐகானிக் கிரவுண்ட். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு எண்ட் இருக்கு. ஸோ ஒன் இஸ் கால்ட் அஸ் கிக் ஸ்டால் எண்ட் அண்ட் அதர் எண்ட் இஸ் லைக் ஃபுட்பால் எண்ட். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 2016 வந்து இங்கிலாந்து வந்து டெஸ்ட் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கும் போது ஆண்டர்சன் அண்ட் பிராட் வந்து ஒரு பக்கம் போட்டுட்டு இருந்தாங்க. ஆண்டர்சன் வந்து கிக் ஸ்டால் எண்ட்ல வந்து பவுலிங் போட்டுட்டு இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 1500 பால் போட்டதுக்கு அப்புறம் தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரி நான் வந்து ஃபுட்பால் எண்ட்ல போட்டதுக்கு அப்புறம் தான் அவர் வந்து ஸ்ரீலங்காக்கு அகேன்ஸ்டா வந்து ஒரு 10 விக்கெட்ஸ் எடுத்திருப்பாரு. ஸோ மோர் ஆஃப் என்ன சொல்ல வருது அப்படின்னா, இந்த ஃபுட்பால் எண்ட் வந்து ஸ்விங்குக்கு அசிஸ்ட் பண்ணும், கிக் ஸ்டால் எண்ட் வந்து சீமுக்கு அசிஸ்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சில நம்பர்ஸுமே வந்து சொல்லுது. ஸோ அப்படி பார்க்கும்போது பிராட் வந்து இந்த எண்டை மாத்திக்கிட்டாரு. ஸோ வந்து அவர் ஃபுட்பால் எண்ட்ல இருந்து கிக் ஸ்டால் எண்டுக்கு மாத்திக்கிட்டாரு. அண்ட் மோர் ஆஃப் வந்து ஹெட்டிங்ல வந்து ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா பிச் கியூரேட்டர், த ஹெட் பிச் கியூரேட்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திஸ் இஸ் அ வெரி ட்ரை சம்மர் இன் இங்கிலாந்து விச் வி ஹவ் நெவர் சீன். ஸோ அப்படி பார்க்கும்போது there can be equal balance of with bat and ball ஒரு காம்படிஷன் இருக்கும். பிகாஸ் பிச் கியூரேட்டர் வந்து நிறைய விஷயங்கள் ஓப்பனா சொல்ல மாட்டாங்க. கிரீன் டாப் அப்படின்னு வந்து நிறைய பேர் எல்லாமே சொல்லிட்டு இருக்கும் போது ஈக்குவல் கான்டெஸ்ட் ஆஃப் பேட் அண்ட் பால் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஸோ ஹெட்டிங்லி வந்து நீங்க பேசிக்கா வந்து பார்த்தா இட்ஸ் அ வெரி வெரி பவுலிங் ஃபர்ஸ்ட் கிரவுண்டு. அதனாலதான் அந்த கிரீன் இதெல்லாம் வந்து சொன்னாங்க. அதுல நம்ம இந்த ட்ரை சம்மரை பத்தி நம்ம பென் வந்துட்டு ஹீஸ் ஃப்ரம் யூகே அதை வந்து இன்னுமே எக்ஸ்டெண்ட் பண்ணி பேசியிருக்காரு. அதுல ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட்டுமே இருக்கு, ஸ்பின்னோட ஆங்கிள் எந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லி. பட் இருந்தாலும் நம்ம இப்போதைக்கு வந்து பார்க்கும்போது நீங்க வந்து பாருங்க, லாஸ்ட் 5 மேட்சஸ்ல எவ்ரி டீம் ஹூ பவுல் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி வான். 100%. ஸோ அப்படி இருக்கும்போது இங்க வந்து பெருசா ஒரு கண்டிஷன்ஸ்ல வந்து நிறைய ஒரு ஸ்விங்கும் இருக்கும். பட் எந்தெந்த கிரவுண்ட்ல எந்த மாதிரிலாம் ஸ்விங் இருக்கு அப்படின்றதுக்கு நம்ம ஒரு பர்டிகுலரா ஒரு டேட்டா இருக்கு. அதை நம்ம பார்த்து அதுல நம்ம சில அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம வந்து பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி யூ ஜஸ்ட் லுக் அட் த ஆவரேஜ். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரையும் இட்ஸ் வெரி யூஸ்வலி அப்படி வந்து இருக்காது. எங்க போனாலுமே வந்து ஃபோர்த் இன்னிங்ஸ் தான் கம்மியா இருக்கும். பட் திஸ் இஸ் வேர் அந்த பென் ஸ்டோக்ஸ் கூட வந்துட்டு ஒரு பிரில்லியண்டான ஒரு அன்பிலிபிள் சேஸ் பண்ண கிரவுண்டு தான் இது. ஸோ அங்க மாதிரி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். அதனால டாஸ் வின் பண்ணா டீம்ஸ் ஹேஸ் டு ரியலி பவுல். இதுல வந்து பர்டிகுலரா எந்த டீம் வந்துட்டு கோயிங் இன் டு த கேம் லுக்ஸ் லைக் ஆன் பேப்பர்ல வந்து நாட் ஹேவ் அன் எட்ஜ் இல்லாத ஒரு டீம் வந்து கண்டிப்பா டாஸ் வின் பண்ணணும். அந்த வின் பண்ற டீம் பவுலிங் போடணும் அப்படின்றது தான் அவங்க ஒரு நோக்கமா இருக்கும். ஸோ அந்த ப்ரீ மேட்ச் எட்ஜ்ல எந்த டீமுக்கு எட்ஜ் கொடுக்குறோம்னு பார்த்துட்டு யூ கேன் கனெக்ட் வாட் வி ஆர் ட்ரைங் டு சே. ஸோ இங்க வந்து நீங்க வந்து பாருங்க, எங்க போனாலும் நீங்க வந்து ரன்ஸை வந்து பார்க்காம விக்கெட்ஸை நீங்க கவனிச்சு பார்த்தா ஃபர்ஸ்ட் 2 டேலயே நிறைய விக்கெட் வந்து கேம் அங்கே டிசைட் ஆகிடும். ஸோ இட் இஸ் திஸ் கிரவுண்ட் இஸ் ஆல் அபவுட் 180 ஓவர் கேம்ன்றேன் நான். இப்போ எப்படி பவர் பிளேல வந்து நம்ம வந்து T20 பாக்குறவங்களுக்கு நல்லா அனலிட்டிக்கலா புரியுறவங்களுக்கு சொன்னா ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்ல கேம் வந்து டிசைட் ஆயிடும்னு சொல்ற மாதிரி திஸ் இஸ் வெரி ஒன் ஆஃப் அ கிரவுண்ட் வேர் ஆக்சுவலி யூ கேன் டிசைட் அ கேம் வித் இன் த ஃபர்ஸ்ட் 180 ஓவர்ஸ் மேக்ஸிமம் இஃப் ரெயின் ஹஸ் நாட்னா. ஸோ அதுதான் இந்த ஓவரால் இதுல நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டியது. போக போக ரன்னையும் பாரு மச்சான், 100 ரன்னுக்கு மேல கூடி போயிட்டே இருக்கு. ஐ மீன் இட்ஸ் வெரி வெரி டஃப் டேக்கிங் விக்கெட்ஸ், பிக்கிங் விக்கெட்ஸ். ஸோ நம்ம அதையுமே நம்ம வந்து கண்டிப்பா நம்ம வந்துட்டு பார்க்கணும். ஸோ இதுல வந்து பேசர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸை வந்து நீங்க பார்க்கும்போது அஸ் யூஷுவல் நம்ம இந்த லாட்ஸ்ல பார்த்த மாதிரி தான் இங்கேயுமே வந்து ஸ்பின்னர்ஸோட எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. பட் ஆனா லாஸ்ட் 2 மேட்சஸ்ல வந்துட்டு ஸ்பின்னர்ஸோட எஃபெக்ட் வந்து அதிகமா இருக்கு. நம்ம அது ஏன் அப்படின்றது தான் இந்த ட்ரை சம்மரோட எஃபெக்ட்ன்றதை நம்ம வந்து பார்ப்போம். அதை நம்ம வந்து அந்த இடத்துல நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி ஓவரால் இஃப் யூ சி
இங்க வந்து நீங்க வந்து பேசிக்கா பாத்தீங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸோட எஃபெக்ட்ன்றதை தாண்டி தே ஆர் நாட் வெரி பேட். ஆக்சுவலா வந்து ஒரு 35.5னா ஒரு 2 ஸ்பெல் வந்து கொடுத்து ஒரு ஸ்பின்னர் ஆடியே ஆவணும்ன்ற கிரவுண்டுன்றேன் நான். இஃப் யூ ஹேவ் வெரி வெரி பேட் ஆவரேஜ் லைக் மோர் தென் 40னா ஸ்பின்னரே தேவைப்படல. ஆனா நான் ஏன் இதை பர்டிகுலரா வந்து சொல்றேன்னா, இந்த நடந்த லாஸ்ட் 5 மேட்ச்ல சில டீம்ல வந்து ஸ்பின்னர்ஸ் பவுலிங்கே போடாம அவங்களோட இன்வால்வ்மெண்டே இல்லாம வந்து இருந்திருக்கு. ஆனா அந்த மாதிரி திங்க் பண்ணக்கூடிய கண்டிஷனும் இப்போ கிடையாது. இன்னொன்னு வந்துட்டு யூ கேன் ரியலி அந்த இங்கிலாந்தோட பேட்டிங் ஓவரால் அவங்க செட்டப்பே எப்படின்னா லாட் ஆஃப் ஸ்வீப்ஸ், லாட் ஆஃப் ரிவர்ஸ் ஸ்வீப்ஸ் அடிப்பாங்க. சோ அப்படின்னும் போது ஒரு ஸ்பின்னர் இருந்தாங்க அப்படின்னா அவரோட விக்கெட் வந்துட்டு கண்டிப்பா எடுக்க முடியும்ன்ற ஒரு ஃபேக்டர் இருக்கு. அண்ட் தீஸ் ஆர் ஆல் தி ஓவரால் திங். சோ கம்பேரிட்டிவா நீங்க வந்து கவனிச்சு பாத்தீங்கனாலே தெரியும். நீங்க வந்து இந்த ரெட்ட மட்டும் பாருங்க. பேசர்ஸ் ஆக்சுவலி தே ஆர் கோயிங் வெரி வெரி பேட். அதாவது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இருக்கிறதுக்கும் அப்படியே போக போக கொஞ்சம் மோசமாவே போயிட்டு இருக்கு அவங்களோட பவுலிங் ஆவரேஜ் அண்ட் த பால்ஸ் விச் தே ரியலி டேக், எவ்வளவு பால்ஸ்க்கு ஒரு விக்கெட் எடுக்கிறாங்கன்றதுமே கூடிட்டு போகுது. குறையணும் ஆனா குறையல. ஸ்பின்னர்ஸ்க்குமே அந்த மாதிரி தான். அவங்களோட விக்கெட் எடுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு. இதுக்கு ரீசன் வந்து நான் சொல்லிடுறேன். என்னன்னா இங்கிலாந்துல பிச்சஸ் வந்துட்டு ஆஸ்திரேலியால எதிர்பார்க்கிற மாதிரி குவிக்காவோ பவுன்ஸாவோ இருக்காது. இதை நான் WTC போஸ்ட் மேட்ச் ஃபைனல் அந்த அனாலிசிஸ் பேசும்போது இந்த பாயிண்ட் நான் மிஸ் பண்ணிட்டேன். நேத்தன் லைன் வந்து பவுன்சியர் கண்டிஷன்ஸ்ல வந்து போட்டு போட்டு பழகுனனால லாட்ஸ் மாதிரி வந்து பவுன்ஸ் வந்து கம்மியா இருக்க கண்டிஷன்ஸ் இஸ் ஸ்ட்ரகிளிங் டு பிக் அப் விக்கெட் பிகாஸ் எந்த மெத்தட்ல விக்கெட் எடுக்கணும்ன்றதுல வந்து ஸ்ட்ரகிளா இருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம பிச் வந்து ஸ்லோவா இருக்கிறதுனால பேசருக்கும் சரி ஸ்பின்னருக்கும் சரி விக்கெட் எடுக்கிறது கஷ்டம். இதுல ஜோக் என்னன்னா ஸ்கோர் பண்றதும் கஷ்டம். சோ அதனால வந்து நீங்க ஓவராலா வந்து அதையுமே நீங்க வந்து பாத்துக்கணும். இன்னொன்னு இந்த பிட்ச் வந்து ஒரு ஸ்விங்குக்கான கண்டிஷன் அப்படின்றது ஓவராலா தாண்டி இப்போ ஹரி சொல்லியிருந்தா ஃபுட்பால் எண்ட்ல இருந்து ஸ்விங், கிக் ஸ்டார்ட் எண்ட்ல இருந்து சீம். சோ இது ரெண்டுமே நீங்க ஓவராலா பார்த்தா பவுன்ஸ் கம்மியா இருக்கிறதுனால ஃபுல்லர் சைட்லயும் குட்லெண்ட் சைட்ல மட்டுமே 75% ஆஃப் த விக்கெட்ஸ் எல்லாமே விழுகுது. சோ அப்ப நீங்க எவ்வளவுக்கு பெரிய எக்ஸாம்பிள் என்னன்னா ஒரு பெரிய எக்ஸாம்பிள் என்னன்னா நீங்க வந்து இந்த லீட்ஸ் டெஸ்ட் இந்தியா லீட்ஸ் டெஸ்ட்டை போய் பாருங்க. ஸோ அதுல வந்து பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் வந்து ஃபுல்லர் லென்த் பால் தான் வந்து ஆண்டர்சன் வந்து இந்த வாபிள் சீம்ல போட்டிருப்பாரு. சோ இந்த அதான் அது வந்து இந்த வாபிள் சீம்ன்றது ஒரு ஓவரால் ஒரு ஃபேக்டர். அது அதையுமே நம்ம இதுல வந்து நம்ம கவர் பண்ணுவோம். சோ இது வந்து நம்ம ஓவரால் ஆப்டிமம் ஸ்கோரிங் ரேட். இது எவ்வளவுக்கு எவ்வளவு கம்மியா நீங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயும் தேர்ட் இன்னிங்ஸ்லயும் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றவங்களால ஸ்கோரும் பண்ண முடியாது. ஆனா செகண்ட் பேட்டிங் போனா ஃபோர்த் பேட்டிங் உங்களுக்கு எவ்வளவு ஸ்கோரிங் எபிலிட்டிலுமே இருக்கு. நான் ஏன் இந்த ஸ்கோரிங்ல ஒரு ஃபேக்டர் வைக்கிறேன் அப்படின்னா எவ்வளவு ரன்ஸ் இருக்கோ அவ்வளவு பிரஷர் வந்து ஆப்போனன்ட் மேல போட முடியும். அதனாலதான் இந்த பேஸ் பாலே ஒர்க் அவுட் ஆகுது அவங்க ஹோம்ல. அவங்க வந்து 4.7ல வந்து லாஸ்ட் அந்த WTCல வந்து ஸ்கோர் பண்ணிருக்காங்க. தே ஆர் தி ஒன் ஆஃப் தி குவிக்கஸ்ட். இன்னொன்னு நம்ம லாஸ்ட் அனாலிசிஸ் லைவையுமே நான் லிங்க் போடுறேன். அதுல வந்து நான் காட்டியிருந்தேன் இங்கிலாந்தோட பேட்டிங் எங்க இருந்திருக்கு சைக்கிள்ல. தே ஆர் தி பெஸ்ட் பேட்டிங் லைனப் இந்த லாஸ்ட் WTC சைக்கிள் ஈவன் தோ தே ஹேவ் பிளேட் மோர் கேம்ஸ். சோ அப்படின்னு பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு டேட்டா. சோ இந்த டேட்டா வந்து நம்ம கண்டிப்பா வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து நம்ம போடுவோம். சோ டூ ஃபாலோ தேர். அதோட லிங்க் வந்து கீழே இருக்கு. சோ எக்ஸ்க்ளூசிவா வேணும் மேட்ச் நடக்கும்போது கேட்கணும்னா டிஸ்கார்டோட லிங்க்கும் கீழே இருக்கு. நீங்க அங்க வந்து பாத்துக்கோங்க. சோ இங்க வந்து வின்னிங் ஸ்கோரோட ரேட் எல்லாம் நீங்க இதெல்லாம் விடுங்க. ஃபோர்த் இன்னிங்ஸ்ல பாருங்களேன் 500 அடிச்சாலும் பத்தாதுன்ற மாதிரி தான் ஓவரால் டேட்டா சொல்ற மாதிரி இருக்கு. So I mean what it says is very very important to really win the toss going into the game and bowl first அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. சோ இங்கதான் இந்த ஸ்பின்னர்ஸோட இம்பாக்ட் அண்ட் யூசேஜ் வந்து இந்த கடந்த ஒரு 2 மேட்சா ஹெட்டிங்ல வந்து கூடி இருக்குன்றதுலதான் இந்த அதாவது இந்த ட்ரை சம்மர்ங்கிறது 100 வருஷத்திலேயே இது ஒரு ட்ரையஸ்ட் சம்மர். ஆக்சுவலா ட்ரை சம்மர்னோனே ஐயோ வெயில் அடிக்குமானா நோ இட் இஸ் அபவுட் they are talking about the earth is really dry. சோ அங்க வந்து ட்ரவுட் இருக்கும் பெருசா வந்துட்டு. யூஸ்வலா நீங்க வந்து என்ன நீங்க எதிர்பார்ப்பீங்கன்னா அங்க போனீங்கன்னா இட் வில் பி சில். இங்க வந்து அந்த கிராஸ்லாம் வந்து ட்ரையர் ஆகுறதுனால ஸ்பின்னர்ஸோட யூசேஜ் வந்துட்டு கொஞ்சம் அதிகமா இருக்கு. இந்த ட்ரைனஸ் ஆஃப் கிராஸை வந்து எப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம்னா இந்த WTC ஃபைனல்ல வந்துட்டு ஒரு பிக்சர் வந்துட்டு பிராட்காஸ்டர்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. அது போக போக ட்ரை ஆயிட்டே இருக்கு பாருங்க. கிரீனரா இருக்கிறதுக்கும் ட்ரையர் ஆகுறதுக்கும். சோ அப்ப ட்ரையரான ஒரு சம்மர்ன்றது அந்த எஃபெக்ட்ல தானே தவிர ஐயோ வேர்த்து ஒழுகுமா ரொம்ப வந்து வெயில் அடிக்குமான்றது கிடையாது. இட் இஸ் அபவுட் த எர்த் இஸ் மீன் சோ ட்ரை அண்ட் ட்ரவுட் அங்க இருக்குன்றதான் பாயிண்ட். சோ இங்க வந்து நீங்க பாருங்க ஃபர்ஸ்ட் 3 மேட்சஸ்ல ஸ்பின்னர்ஸோட இன்வால்வ்மெண்ட்ன்ற தாண்டி அவங்களோட விக்கெட் டேக்கிங் கேப்பபிலிட்டி வந்து 10% தான் எடுத்திருக்காங்க. ஒரு 40 விக்கெட் விழுகுதுன்னா 4 விக்கெட் தான் வந்து எடுத்திருக்காங்க. இதுவே லாஸ்ட் 2 மேட்ச் இன் ஹெட்டிங்லில வந்து பார்த்தா லீச் வந்துட்டு 10 ஃபார் எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம ஓவராலாவே ஒரு ஸ்பின்னர்ஸோட எஃபெக்டிவாவே 10%ல இருந்து டபுள் ஆயிருக்கு. அதாவது ஒரு கேம்ல வந்து 40 விக்கெட்ஸ் விழுகுதுன்னா அதுல 4 விக்கெட்ஸ் எடுத்தவங்க இப்ப 10+ விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க.
ஒரு கேம்ல 10+ விக்கெட்ஸ்ன்றது எவ்வளவு. ஒரு விக்கெட் வாங்குறதுக்கு நமக்கு அது தெரியும். அந்த எய்டன் மார்க்ரமும் டெம்பாபவும் பேட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது ஆஸ்திரேலியன் சப்போர்ட்டர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ஒரு விக்கெட்டோட வேல்யூ. சோ அதனால அந்த இதுமே ஒரு ஃபேக்டரா நம்ம கன்சிடர் பண்ணணும் இதுல. சோ இப்பதான் இப்போ ஹரி வந்து முன்னாடியே வந்து சொல்லியிருந்தா அந்த ஸ்விங் வந்து இருக்கும். நம்ம அதை பத்தி நம்ம ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். இப்போ ஒரு கம்பேரிசனுக்காக நான் வந்து போடுறேன். ஹெட்டிங்லியோட ஸ்விங் எந்த லெவலுக்கு இருக்கும் ப்ரோ அப்படின்னு நீங்க வந்து கேட்டீங்க அப்படின்னா, இட் இஸ் இன் மிடில். ஒரு ஓல்ட் டிராஃபர்ட் மாதிரியோ ஓவல் மாதிரியோ வந்து ரொம்பவே வந்துட்டு சீமன் பிளாட் பிச்சஸா இல்லாம, லார்ட்ஸ் மாதிரி ரொம்பவே கண்டியூசிவா வந்துட்டு இல்லாம மிடிலா இருக்கும். அண்ட் லுக் அட் த திங் இஸ் தட் இட் சீம்ஸ் மோர். இங்க வந்து சீமாறதுக்கான பாசிபிலிட்டி வந்துட்டு ரொம்பவே அதிகமா இருக்குன்ட்டு அர்த்தம். இந்த இடத்துல தான் யூகேல இருக்க பவுலர்ஸ் எல்லாருமே தே ஆர் ஸ்டார்டட் டு பவுல் அ பால் கால்ட் வாபிள். வாபிள் சீம் அப்படின்றது அவங்க வந்து பிரிடாமினன்ட்டா விக்கெட் டேக்கிங் எபிலிட்டியே வந்து வைக்கிறாங்க. அதுல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜிம்மி ஆண்டர்சனோட கெரியர் வந்து எக்ஸ்டெண்ட் ஆனதோ, டிம் சவுதியோட கெரியர் எக்ஸ்டெண்ட் ஆனதோ, இது எல்லாமே அந்த வாபிள் சீமை வந்து அவங்க இன்டேக் பண்ணதுனால தான் வந்துட்டு ஓவராலாவே தே வர் ஏபிள் டு டூ வெல் இன் தீஸ் கைண்ட் ஆஃப் கண்டிஷன்ஸ். ஸோ இந்தியால வந்து யார் மச்சான் பும்ரா ஓரளவுக்கு டு எக்ஸ்டென்ட் போடுவாரு அண்ட் சிராஜ் கேன் பவுல் கரெக்டா. பட் ஆனா அந்த ஆண்டர்சன் லெவலுக்கோ இவங்க லெவலுக்கோ நம்ம கிட்ட போடுறதுக்கு ஆள் இல்ல. ஸ்பெஷலிஸ்ட் வாபிள் பால் பவுலர்ஸ் வந்து கிடையாது. இன்னொன்னு வந்து நம்ம இதுல வந்து ஒரு டாக்டிக்கலா நாம வந்து பார்க்கணும் அப்படின்னா சீமிங் அண்ட் ஸ்விங்கிங் கண்டிஷன்ஸ்ல வந்து அந்த பாலோட லேக்கர் வந்து லாஸ்ட் 2 பேட்சஸ்ல வந்து வெளில வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து 15th ஓவருக்கு மேல வந்து எஃபெக்டிவா இருக்கும்போது, ஏன் எஃபெக்டிவா இருந்துச்சுன்னா அந்த வாபிள் சீம் போட தெரிஞ்சனாலதான். அதை வந்து சிராஜ் வந்து எப்படி அவர் யூஸ் பண்ணோம்னா 3/4 டெலிவரியை வச்சு அவர் வந்துட்டு எஃபெக்டிவா இருந்தார் இந்த லாஸ்ட் டைம் அவர் உள்ள வரும்போது. அண்ட் ஹி வாஸ் நியூ. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஹி வாஸ் ஏபிள் டு ரியலி டூ வெல். இந்த சாம் கரனோட விக்கெட் லார்ட்ஸ்ல, அதுக்கப்புறம் மோயினோட விக்கெட் அடுத்து போயிருவாரு. அது எல்லாமே அந்த மாதிரி தான் ஹி யூஸ் டு டூ ரியலி வெல். ஸோ ஓவரால் அந்த வாபிள் பாலோட இது வந்து என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளா நான் சொல்றேன். ஐ டோன்ட் வாண்ட் கோ டெக்னிக்கல். அதை கண்டிப்பா வந்துட்டு எல்லாரும் வந்து ஸ்கை ஸ்போர்ட்ஸ் வந்து நீங்க பெருமையா பேசுவீங்க. அவங்க வந்து சொல்லுவாங்க. அதை நீங்க வந்து பாருங்க. அப்படி இல்லைன்னா நம்ம அதை வந்து கவர் பண்ணுவோம். சிம்பிள் திங் இஸ் when you release the ball until it pitches you cannot able to find which way it's going. அதுதான் வந்து இந்த வாபிள் சீமோட பியூட்டி. ஸ்விங் இருந்ததுன்னா பால் வந்துட்டு எந்த சைட்ல இருந்து வருதுன்னு அந்த சைனை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். சீம் இருக்குன்னும் போது அந்த சீம் பொசிஷனை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஆனா அந்த வாபிள் வந்து அப்படி கிடையாது. இட் இஸ் ஆக்சுவலி நாட் நோன் ஃபார் பவுலர்ஸ்க்கே தெரியாது அப்படின்றதான் போடுற பவுலர்ஸே கொடுத்த இது. அது நீங்க நம்பல அப்படின்னா பிராட் ஒரு இன்டர்வியூல கூட நேத்து பட்லரோட இதுல வந்து கொடுத்திருப்பாரு. அதுல வந்து அந்த வாபிள் சீமோட எவ்வளவுக்கு எவ்வளவு அது வந்து யாருக்குமே தெரியாது. போடும்போது அது எங்க போய் முடியுதுன்னே தெரியாது. இல்ல கமெண்ட்ரியில கூட நீங்க வந்து பாத்திருப்பீங்க. ஸோ தட் இஸ் ஹவ் த வேல்யூஸ். ஸோ எங்கெல்லாம் சீம் அதிகமா இருக்கோ அங்கெல்லாம் பேட்டிங் வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்றதான் ஒரு ஃபேக்டர். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இம்பாக்ட் ஆஃப் வாபிள் சீம் அண்ட் இங்கிலீஷ் கண்டிஷன்ஸ். நீங்க வந்து பாருங்க ஸ்விங் டிகிரி வந்து நிறைய பேர் நம்ம கமெண்ட்ல கூட கேட்டிருப்பாங்க மச்சான். அதாவது 3.5 டிகிரி வந்து ஸ்பின் ஆகுதே, அப்போ வந்து அவன் வந்து எஃபெக்டிவான பவுலரா அப்படின்ற ஒரு ஃபேக்டர் இருக்கும். இட் இஸ் நாட் அபவுட் த டிகிரி. சோ இதுலதான் இந்த ஸ்விங் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா இட் மிஸ்ஸஸ் த பேட் ஆர் த ஸ்டெம் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபர்மோஸ்ட். அது வந்து 1.5க்கு மேல போறதுன்றது இட்ஸ் அ பிகர் டீவியேஷன். அப்படி அந்த டீவியேஷன் வந்து எஸ் நான் என்ன சொல்றேன் ஈஸின்னு சொல்லல, கஷ்டமா இருக்கும். ஆனா கம்பேரிட்டிவா சீம் வந்து 0.7 டிகிரி ஆனாலே பேட்டர்ஸ் வந்து ஸ்ட்ரகிளிங். ரெண்டாவது இருக்கு வந்து பேட்டிங் ஆவரேஜ். அந்த பேட்டிங் ஆவரேஜ் வந்து 1.5 ஸ்விங் இருக்கும்போது விச் இஸ் ஹையர் சைட். ஏன்னா ஹையர் சைடுன்னு சொல்றேன்னா 0.8க்கு மேல ஒரு ஸ்விங்கோ ஒரு சீமோ இருந்ததுன்னா பேட்டர்ஸ் ஆர் ஆவரேஜிங் 13 ஒயிட் பால் கிரிக்கெட் ஆல்சோ. அந்த லெவலுக்கான ஒரு கஷ்டமான இதுதான் ஓவரால் டிகிரி வேல்யூல 0.8 தான் நீங்க வந்து கேஜ் பண்ணணும். 0.8க்கு மேல தாண்டி போனாதான் கஷ்டம்னு அர்த்தம். சோ இது 0.8 தான் எங்கேயோ போயிருக்கு. அப்படி போனாலும் பேட்டர்ஸ் ஆர் ஏபிள் டு ஸ்கோர் 26.7. இந்த 26.7ன்றது கம்பேர் டு சீம் பவுலிங் அந்த வாபிள் சீம் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அது 0.75 டிகிரிக்கு வந்து சீம் ஆனா மட்டும் போதும். அங்கே வந்து பேட்டரோட ஆவரேஜஸ் வந்து 6 குறையுது. அப்ப இன்னும் கஷ்டமா இருக்கு இந்த வாபிள் சீம் இருக்கிறதுனால, இந்த சீம் வந்து இருக்கிறதுனால. சோ தீஸ் ஆர் ஆல் த ஃபேக்டர்ஸ். இந்த ஹெட்டிங் லீக்கும் அதோட நேச்சருக்கும் வந்துட்டு ரொம்பவே நம்ம ஒரு மேட்சுக்கு போறதுக்கு முன்னாடி நான் இதுதான் நடக்கும்னு தான் சொல்ல வரல. ஒரு கேமை நம்ம வாட்ச் பண்ண போகும்போது அந்த கவர் டிரைவை நம்ம பார்த்து எவ்வளவு நம்ம ஆசைப்படுறோமோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த நேச்சரே நம்ம புரிஞ்சுட்டு போனோம்னா இன்னும் பியூட்டிஃபுல்லா இருக்கும். இந்த நம்ம எந்த பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் இதெல்லாம் வந்துட்டு ஒரு கான்டெக்ட் ஆட் பண்ணும். ஸோ இதுதான் பியூட்டி ஆஃப் டெஸ்ட் மேட்ச் கிரிக்கெட். ஸோ இந்த மாதிரி இதை வந்து நீங்க பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா டூ சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர் டு யுவர் கிரிக்கெட் லவ்விங் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்ப எல்லாருமே அந்த மாதிரி தான் நினைக்கிறாங்க மச்சான். ஐ மீன் வாட்ஸ் யுவர் டேக்? ஏன்னா நீ நிறைய பேரை வந்து பார்த்திருப்ப who people are talking about this.
சோ இந்த மாதிரி டேட்டா வந்து தெரிஞ்சுக்கிறதுன்றது எவ்வளவு முக்கியம்னு நினைக்கிறேன் நீ? ஐ மீன் வாபிள் டீமோட டேட்டா வந்து ரொம்ப நீ சொல்ற மாதிரி உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டேட்டா. இதை வச்சு பார்க்கும்போது எவ்வளவு பால்ஸ் வந்து போடுறாங்க, எந்தெந்த பால்ஸ் எல்லாம் விடணும்னுமே வந்து நம்மளுமே பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா வந்து மேஜரான வந்து ஆண்டர்சன் பிராட் இல்லாத போது இவங்க எல்லாம் எப்படி போட போறாங்க இங்கிலாந்து பிளேயர்ஸ், அதே மாதிரி நம்மளோட இந்தியன் பிளேயர்ஸ் லைக் பும்ரா, சிராஜ் வந்து எப்படி போடுவாங்க அப்படின்றது வந்து உண்மையிலே ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் தான். எக்ஸாக்ட்லி. ஸோ இதுதான் நாங்க வந்து திஸ் இஸ் வாட் வீட்டா கிரிக்கெட் இஸ் ஆல் அபவுட். ஸோ எங்களோட கம்யூனிட்டி வந்து இணைஞ்சுக்கோங்க பை சப்ஸ்கிரைபிங் அண்ட் தென் இட் வில் பி அ ஃபன் ரைடுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஸ்ட்ரெயிட்டே வில் ஜஸ்ட் கோ இன் டு த நெக்ஸ்ட் ஹெட்டிங்ல பத்தி நான் இன்னொரு மேட்ரு ஒன்று சொல்லணும். என்னன்னா லைக் நீங்க வந்து கொஞ்சம் எஸ்டிடினா வரலாறு. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்தியா வந்து 2002 தான் வந்து லீட்ஸ்ல ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜெயிக்கல. அப்படி பார்க்கும்போது 23 வருஷம் ஆகுது. ஸோ அதுல வந்து நீங்க 2002 வந்து அந்த மேட்ச் நீங்க பர்டிகுலரா அந்த எடுத்து பாத்தீங்கன்னா சஞ்சய் பேங்கரோட இன்னிங்ஸ் வந்து ரொம்ப அண்டர் ரேட்டடாகவே போயிருக்கும். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 259 பால்ஸ் ஃபேஸ் பண்ணி ஒரு 60 ஆட் ரன்ஸ் அடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சச்சின், கங்குலி, டிராவிட் 3 பேருமே வந்து செஞ்சுரி அடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த 250 பால் ஃபேஸ் பண்றதுக்கான இதுதான் வந்து கீழே இருக்கிற பேட்டர்ஸ் வந்து அலோவ் பண்ணுச்சு, அந்த லைசன்ஸ் கொடுத்துச்சு. ஸோ அந்த அந்த மொத்த குண்டையும் அவர் வாங்கிட்டாரு. ஃபர்ஸ்ட் அந்த கிளவுடி கண்டிஷன்ஸ், அந்த இனிஷியல் 25 to 30 ஓவர்ஸ், கிட்டத்தட்ட 250 பால்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு ஸ்டாண்ட் பண்ணி ஆடி இருக்காரு அப்படின்னு. ஸோ அப்பெல்லாம் வந்து ஓவர் கேஸ்ட் கண்டிஷன் போது ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும் பேட்டிங் ஆடுறதுக்கு. ஸோ அதே நீங்க இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த டாப் ஆர்டர் எந்த அளவுக்கு பால்ஸை ஃபேஸ் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் 25 ஓவர்ஸ் ஆட இது பண்ணும்போது பேட்டிங் இன்னுமே ரொம்ப ஈஸியா போயிட்டு. ஸோ அதுதான் வந்து இனிஷியலா வந்து நீங்க லாஸ்ட் லீட்ஸ் மேட்ச்லயுமே பாத்தீங்க அப்படின்னா புஜாராவும் ரோஹித் சர்மாவும் அதை ட்ரை பண்ணிருப்பாரு. ரோஹித் சர்மா 159 பால்ஸ் கிட்ட ஒரு ஆடி 29 ரன் தான் அடிச்சிருப்பாரு. ஆனா அந்த 159 பால்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த நேச்சரை வந்து அவர் கிரீஸ்ல இன்னும் பண்ணாரு பாத்தீங்களா, தட்ஸ் வாட். ஸோ அதை வந்து இப்போ இங்க இருக்கிற KL ராகுல் வந்து பண்ணணும் அப்படின்றதுதான் வந்து பாயிண்ட். பட் ஐ திங்க் அது 23 இயர்ஸ் அது ஆக்சுவலா லாஸ்ட்ல போய் முடிஞ்சது. இப்ப அதுதான் அது டாக்டிக்கலா இந்தியன் டீம் அந்த மாதிரி பண்ணணுமான்னு எனக்கு இதுல ஒரு பெரிய டவுட் இருக்கு. பிகாஸ் இட்ஸ் ஹிஸ்டாரிக்கலி 23 இயர்ஸ் பேக் அது ரிசல்ட் எடுத்ததுக்கு அப்புறம் அதே ஃபார்மேட்டை ட்ரை பண்ணாங்க இந்தியன் டீம் லாஸ்ட் டைம். பட் ஆனா லாஸ்ட் டைம் பார்க்கும்போது டாமினண்டா 70 ரன் அடிக்காதனால பிரஷர் வந்து புட் பண்ண முடியாம போயிருச்சு. இதை வந்து நம்ம இது ஒரு ஈஸ்டர்கா வச்சுக்கலாம். பட் ஆனா இந்த சீரீஸ் 5th மேட்ச் முடியும் போது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அது ஒரு பாயிண்டா இருக்காது. லீவ் பண்ணாம ரன்ஸ் ஸ்கோர் பண்ணி பிரஷரை புட் அப் பண்ணாதான் இந்த பேஸ்பாலுக்கு வந்துட்டு பிரஷர் அவன் 78 எல்லாம் போட்டா அவங்க தூக்கிடுவாங்க. அப்படின்னும் போது லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். பட் இன்னொரு ஃபேக்டர் நான் டாக்டிக்கலான்றதை தாண்டி டெக்னிக்கலா என்ன சொல்றேன்னா, முன்னாடி இருக்கும்போது அந்த பேட்ச்ல வந்து எப்படி வந்துட்டு பால்ஸ் எல்லாம் இருக்கும்னு நமக்கு வந்து தெரியாது. இப்பதான் இந்த வந்து சம்மர் ஆரம்பிச்சிருக்கு. ஜிம்பாப்வேல நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிளாட்டர் ஆயிருச்சு பிச்சர்ஸ் எல்லாமே. லேக்கர் வந்து எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து பால் ஸ்விங் ஆகல. ஆனா வந்து இதுவே வந்து நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் அந்த புஜாரா, ரோஹித் சர்மா அந்த ஆடும்போது செம இன்னிங்ஸ் தான். ஈவன் தேவர் ஆக்சுவலி இந்த கேம். ஆனா என்ன ஆயிருச்சு அப்படின்னா லேக்கர் வந்து போனதுக்கு அப்புறம் பால் எக்ஸ்ட்ராவா ஸ்விங் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு டேட்டாவே லாஸ்ட் டைம் வந்து ப்ரூவ் ஆச்சு. இந்த வாட்டியும் அதே மாதிரியே வந்துச்சுன்னா 25 ஓவர்ஸ் நின்னதே வந்து வேஸ்ட். சோ தே நீட் டு ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் இட். இந்த ப்ரிப்பரேஷன்ங்கிறேன் நான். இன்னைக்கு வந்து அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். எங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. வி ஆர் வியூவர்ஸ். சோ தே நீட் டு பி அவேர் தட் 25th ஓவருக்கு மேல இருக்கா, அப்படி இருக்கு லேக்கர்ல வந்து ஸ்விங் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் 25 ஓவர்ஸ்ல ரன்ஸ் எடுக்கணும். அப்படி இல்ல 25th ஓவருக்கு மேல வருது அப்படின்னா சஞ்சய் பாங்கரும் இந்த ரோஹித் சர்மா பண்ணதை வந்துட்டு அவங்க வந்து ட்ரை பண்ணலாம். அது வந்து அந்த ப்ரீ மேட்சஸ்ல இன்னும் டீடைலா பேசுவோம் எவ்வளவு மோசமா இந்தியா ஹஸ் பீன் பிளேயிங் இன் இங்கிலாந்துன்றத. சோ அதுக்கு முன்னாடி ஃபார்ம் கைடு. சோ லாஸ்ட் 5 மேட்சஸ் இத பத்தி இந்தியன் டீமோட லாஸ்டா அந்த பெர்த்ல வந்துட்டு வின் பண்ணா அதுக்கப்புறம் வந்து ததியினத்தம் போட்டுக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. சோ ஓவராலா வந்து கோயிங் இன்டு திஸ் இங்கிலாந்து லுக்ஸ் அ ஃபார்ம் டீம், பட் இந்தியா லுக்ஸ் லைக் அ I mean out of form team and with a new captain and new இது. சோ இதெல்லாம் பார்க்கும்போது ஸ்ட்ரெயிட்டாவே இதான் ஃபார்ம் கைடு. இதுல பர்టిక్యులரா எந்த இந்தியன் டீம்ல who are all the batters who are in forms-ன்றத சொல்லிரு மச்சான் குயிக்கா. Yeah, definitely who is in ரெட் ஹாட் ஃபார்ம் அப்படின்னா லைக் அந்த பிசிடில இருந்து கேரி அவுட் பண்ண ஜெய்ஸ்வால், அதுக்கப்புறம் KL ராகுல், இந்த பக்கம் ரஞ்சி நம்பர்ஸ், அதுக்கப்புறம் கவுண்டி ஸ்டென்ட், அதுல இருந்து பாத்தீங்கன்னா கருண் நாயர் அண்ட் சாய் சுதர்ஷன் 2 பேருமே வந்து அந்த கவுண்டில ஆன எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பா இந்த த்ரூ அவுட்டா இந்த இங்கிலாந்து சீரீஸ்ல 2 பேருக்கும் ஹெல்ப் பண்ண போகுது. அண்ட் கருண் நாயர் லைக் அவருமே வந்து ரஞ்சில இம்ப்ரெசிவான 100s அடிச்சுட்டு வந்திருக்காரு. ஸோ ஐ கெஸ் பவுலிங்ல வந்து பாத்தீங்கன்னா தெர் இஸ் ஒன்லி ஒன் ரே ஆஃப் ஹோப்.
ஸோ வால் தூக்கி நின்னாம் பாரு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய பாட்டு வந்து அவருக்கு போட்டு எடிட் பண்ணி அழுத்து போச்சு. எனக்கு தெரிஞ்சு ஜஸ்பிரீத் கோட் பும்ரா தான். ஸோ அவர்கிட்ட தான் இருக்கு. சிராஜ் வந்து ஹி கேன் டூ இட். பட் ஆனா வந்து அந்த இனிஷியலா வந்து 1 2 3 வந்து டேக் ஆன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவர் அப்படியே ஆஃப் ஆயிடுறாரு. இதுதான் வந்து இந்த ஆஸ்திரேலியா சீரீஸ்லயுமே நடந்துச்சு. ஸோ டெஃபினெட்லி ஒரு கன்சர்ன். சிராஜோட ஃபார்ம் வந்து ஒரு கன்சர்னா தான் நான் பாக்குறேன். ஏன்னா பிஜிடில வந்து பாத்தீங்கன்னா ஆமா டிராவிஸ் ஹெட்டோ இல்ல வேற யாரோ அடிச்சிட்டாங்கன்னா அப்படியே கம்ப்ளீட்டா ரோஹித் சர்மா வந்து ஃபோர்ஸ் பண்ணி அவனை ஸ்டாப் பண்ணி வேற ஒரு பவுலரை எடுத்துட்டு வர்றதா இருந்துச்சு. அண்ட் டெஃபினெட்லி ஐம் கோயிங் டு சே ஒன் கை, பிரசித் கிருஷ்ணா. பிரசித் கிருஷ்ணா வந்து இந்த ஐபிஎல் நம்பர்ஸ் வந்து எந்த அளவுக்கு முக்கியமோ அவர் வந்து அதுல வெரைட்டி கொண்டு வந்ததா இருக்கட்டும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் அவர் எப்படி பார்ப்பேன்னா ஒரு இந்தியாவோட ஜார்ஜ் ஹேசல்வுட்டா பார்ப்பேன். ஏன்னா வந்து இந்த ட்ரெஜெக்டரி, ஏன்னா வந்து அந்த ஆங்கிள், அதுக்கப்புறம் இந்த சீம் பொசிஷன் எல்லாமே இஸ் லைக் பெர்ஃபெக்ட். இந்த லீட்ஸ் கண்டிஷன்ல வந்து சில நேரத்துல வந்து பவுன்ஸ் வந்து அதிகமா இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா மோர் ஆஃப் வந்து நிப் விக்கெட் கீப்பர் கேட்ச் தான் வந்து நீங்க லாஸ்ட் லீட்ஸ் மேட்ச்லயே பார்த்திருப்பீங்க. ஸ்லிப் கேட்சஸ் தான் நிறைய போயிருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு சின்ன பவுன்ஸ் ஆஃபர் பண்ணுச்சு அப்படின்னா பிரசித் கிருஷ்ணா வந்து கண்டிப்பா வந்து லுக்ஸ் குட். இல்ல பாயிண்ட் என்ன, இங்கிலாந்துல வந்து நம்ம WTC ஃபைனல்லே நம்ம பார்த்தோம், அதிகமா ஸ்விங் சீம் இருக்கிற கண்டிஷன்ல பால் கேரி ஆகாது. ஸ்லிப்ல வந்து கேரி ஆகாது. ஆனா அதுலதான் ஹைட்டா இருக்கிறவனுக்கு வந்து ஒரு பிளஸ் பாயிண்ட்ங்கிறேன். பிகாஸ் யூ கேன் ஏபிள் டு எக்ஸ்ட்ராக்ட் தட் பவுன்ஸ் லைக் ஷார்ட்டர் பவுலர்ஸ் லைக் சிராஜ்னால பண்ண முடியாது. பவுன்ஸ் வந்து வேணும், அது நேச்சுரலா இருக்கிறது வந்து நல்லதுதான். பட் லீட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணலைனாலும் நேச்சுரலா டாலரா இருக்கிறது வந்துட்டு பிரசித் கிருஷ்ணாக்கு ஒரு ஹெல்ப் ஆகுது. ஐ மீன் பவுலிங்கை பொறுத்தவரை அதான் பிரசித் கிருஷ்ணாவோட ஐபிஎல் ஃபார்ம் தான் வந்து சொல்லணும். இங்கிலாந்து டீமை பொறுத்தவரை அவங்க பேட்டர்ஸ் வந்து ஜிம்பாப்வே பவுலர்ஸ் வந்துட்டு துவச்சு எடுத்து 150 200 சொல்லி ஏலம் மாதிரி போயிட்டு அவங்க உள்ள வராங்க பேட்டிங் ஃபார்ம்ல. த்ரூ அண்ட் த்ரூ எவ்ரிபடி இஸ் இன் ஃபார்ம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஈவன் ஐபிஎல் வந்து இந்த ஜேக்கப் பெத்தர் அந்த டைம்ல கிடைக்கும் போது ஹி ஹாஸ் அ வெரி குட் நாக் அஸ் வெல். ஸோ ஓவரால் பேட்டிங் லைனப் வந்து செம ஃபார்ம்ல இருக்கு. அதுக்கப்புறம் அவங்களோட பவுலிங் லைனப் வந்து ஜாஸ் டங்க் வந்து இந்தியா ஏ சீரீஸ்ல வந்து ஆடினாரு. நல்லா வந்துட்டு ஹி இஸ் அ வெரி வெரி குட் பவுலர். பட் ஹி இஸ் லைக் அ ஜாக் கிராலி ஆஃப் பவுலிங். அவர் எப்படின்னா some days can be 5 some days can be 50 in 10 overs அந்த மாதிரி ஒரு பவுலிங் ஃபார்ம்ல இருக்காரு. இஸ் நாட் குட்னு சொல்ல வரேன். அதே மாதிரி கிறிஸ் வோக்ஸ் இன் குட் ஃபார்ம் அவங்களோட பவுலிங் அட்டாக்ல, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஷாயப் பஷீருமே வந்து ஒரு 5 வந்து ஜிம்பாப்வே அகேன்ஸ்டா எடுத்து பவுலிங் சைட்ல வந்து கம்பேரிட்டிவ் அவங்களுக்கும் ஒரு நல்ல ஃபார்ம் இருக்கு. கோயிங் இன் டு திஸ் பேட்டிங்ல இந்தியாவுக்கு வந்துட்டு லிட்டில் பிட் ஆஃப் ஃபார்ம் இருக்கு. பவுலிங்ல பும்ராவை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. இங்கிலாந்து வந்து பேட்டிங்ல டெரிஃபிக் ஃபார்ம். பவுலர்ஸ் ஆர் ஆல்சோ கமிங் இன் வித் குட் ஃபார்ம். ஓவரால் டீமா இங்கிலாந்து இஸ் ஆல்சோ லுக்கிங் லைக் அ ஃபார்ம் டீம் அப்படின்றத நம்ம சொல்லிட்டு இந்த ஸ்பாட் லைட் அப்படின்றத நம்ம போயிடுவோம். ஏன்னா 11ல தான் ஐ திங்க் பீப்புள் வுட் ஹவ் பீன் வெயிட்டிங். ஸோ அதுல வந்து ஃபியூ பிளேயர்ஸ் வந்துட்டு யாரெல்லாம் ஸ்பாட் லைட்ல இருக்காங்க இந்தியன் டீம்லன்றத நம்ம வந்து கீழே போட்டிருக்கோம். சுப்மன் கில் கேப்டனை பத்தி நம்ம வந்து பேசணும், முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். இப்போ ஒரு பேட்டரை பத்தி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் மச்சான். வாட் ஐ மீன் ஹவு டு யூ திங்க் லைக் அவரோட அந்த ஸ்பாட் லைட்ன்றதை தாண்டி ஓவராலாக நீங்க ரன் அடிச்சாதான் அட் எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம்ல ஒரு மரியாதை இருக்கும். அது 25 வயசுல வந்து உள்ள போகும்போது பேட்டரா நம்ம 2 இடத்துல அடிச்சுட்டு உள்ள போனாதான் கும்முன்னு இருக்கும் ஒரு பிளேயரா. ஸோ அது வந்து ஒரு யங் கேப்டனுக்கு எவ்வளவு முக்கியம். அஸ் அ பேட்டரா மீதி பிளேயர்ஸை பத்தியும் நீ கொஞ்சம் அப்படியே டச் அப் பண்ணிரு. ஸோ டெஃபினட்டா சுப்மன் கில் ஆல்ரெடி லைக் நிறைய பேர் வந்து இந்த செனா கண்டிஷன்ஸ்ல வந்து அவர் பெருசா ஸ்கோர் பண்ணல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் மேல வச்சுட்டே இருக்காங்க. இப்போ அவர்கிட்ட ஒரு பெரிய பொறுப்பும் கேப்டன்சின்ற ஒரு பொறுப்பும் கொடுத்ததுனால லைக் ஷோல்டர்ஸ் வந்து கொஞ்சம் ஹெவியா தான் இருக்கும். பட் ஹி ஹேஸ் டு ப்ரூவ் இட், நோ அதர் கோ. டெஃபினட்டா அவரோட டெக்னிக் வந்து இப்போ ஜோ ரூட் வந்து லைக் இந்த ஆடுற மாதிரி லைக் பாலை விட்டு ஆடுற மாதிரி எனக்கு சுப்மன் கில் வந்து கொஞ்சம் இங்கிலாந்துல வந்து எனக்கு என்னமோ ஹெல்ப் பண்ணுமோ அப்படின்ற மாதிரி நான் பாக்குறேன். ஸோ அந்த ஒரு ஆங்கிள் வந்து 2 பேரையும் ஒன்னா ஒரு இட்டு பாக்குறேன். லைக் த ஆர்ட் ஆஃப் லைக் லீவிங் அண்ட் பிளேயிங் த பால். ஸோ வந்து கொஞ்சம் பேக் ஃபுட் கேம். இல்ல நான் பாயிண்ட் என்ன சொல்றேன்னா லீவிங் இஸ் ஃபைன். பட் சுப்மன் கில்க்கு தேர் பவுலிங் டுவர்ட்ஸ் ஸ்டெம்ப். நோ, the point is that அவனுக்கு வீக்னஸே வந்து ஸ்டெம்ப்ல தான் போடுறாங்க. இட்ஸ் நாட் இது எப்படின்னா லீவிங் த பால். பென் டக்கெட் இஸ் ஒன் ஆஃப் த சக்சஸ்ஃபுல் பேட்டர் இன் இங்கிலாந்து. he does not leave more than 7% of the ballங்கிறேன் நான். ஸோ இட்ஸ் நாட் லைக் அந்த நான் என்ன சொல்ல வரேன்னா இது அந்த கமெண்டேட்டர் சொல்ற மாதிரி இட் இஸ் நாட் லைக் டேட்டா அப்படி வந்துட்டு சொல்லவே இல்லை. ஜாக்ராலி பால பெருசா விட மாட்டாரு. இஃப் யூ ஆர் ஏபிள் டு புட் பிரஷர்னா நேச்சுரலாவே ஷாட்ஸை வந்து நீங்க நல்லா கன்வெர்ட் பண்ணி ரன்ஸ் அடிங்கன்றேன். கில் இஃப் இஸ் ஏபிள் டு ஸ்கோர் 110 பால் 120 பால் 100 நேச்சுரலா வந்தா வரலாம். அதே மாதிரி அவரோட வீக்னஸ்க்கும் லீவ் பண்றதுக்கும் ரெண்டும் ஆப்போசிட், எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட். யூ கேனாட் டு, கில் கேனாட் டு. இப்போ பாயிண்ட் என்னன்னா வெதர் இதுல வந்து சஞ்சய் பாங்கர் வந்து பியூட்டிஃபுல்லா வந்து ESPN கிரிக்கெட் போல வந்து சொல்லியிருப்பாரு டிஃபென்ஸ் ஸ்ட்ரைட் ஸ்கோர் டுவர்ட்ஸ் த ஸ்கொயர் அப்படின்னுட்டு. ஸோ அதுதான் வந்து சுப்மன் கில் ஹேஸ் டு
திங்க் அப்படின்றது நான் பாக்குறேன். அவர் லீவ் பண்ணாருன்னா கதை முடிஞ்சிச்சு. எட்ஜ் பண்ணா ஓகே அப்படின்னு எட்ஜ் பண்ணி இப்ப எப்படின்னா த பாயிண்ட் இஸ் தட் எந்த மாதிரி அவுட் ஆனா ஹையஸ்ட் பாசிபிலிட்டியோ அதை அவாய்ட் பண்ணி அந்த ஆப்போனன்ட்ல போடக்கூடிய பவுலருக்கு தேர் இஸ் அனதர் மெத்தட்னு சொன்னா தே வில் ஆல்சோ கெட் கன்ஃபியூஸ் தட் தே ஒன்ட் ட்ரை டு கம் அண்ட் பவுல் ஆன் த லெக். அப்போ வந்து ஆஃப் சைட்ல ஷாட் இருந்துச்சுன்னா நீ சொன்ன மாதிரி பேக் ஃபுட்ல போய் பலர்னு அடிச்சா ஒரு 12 ரன் எடுத்துக்கலான்ற ஆங்கிள் போகும்போது டிஃபெண்ட் ப்ராப்பர்லி வென் த பால் இஸ் ஆன் ஸ்டெம்ப். அது டெக்னிக்கலா நாங்களாம் எதை சொல்ல he has to defend well அப்படின்றதுதான் ஓவரால் பாயிண்ட். பட் மத்தவங்க மேபி கேஎல் ராகுல் கேன் ரியலி ஒர்க் ஆன் leaving. SC Jaiswal also can work on leaving because those players are getting edged behind. கில்லு எட்ஜ் பிஹைண்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, அதுவும் கேரியும் ஆகாது இங்கிலாந்துல. ஸோ அப்படின்னும் போது எனக்கு ஆனா அதுதான் கண்ணில் வந்துட்டு போகுது. இந்த கில்லு வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்து ஸ்டெம்ப் ரேட்டில் ஆகி கீழே விழுகிற மாதிரி. அதே மாதிரி லைக் குல்தீப், ஸோ அஸ்வின் வந்து லைக் 600 விக்கெட்ஸ் எடுத்துட்டு, ஏன்னா இங்கிலாந்து கண்டிஷன்ஸ்ல 2018ல வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு அசிஸ்டே இல்லாத நம்ம டாப் ஆஃப் ஸ்டெம்ப்ல அலிஸ்டர் குக் எடுத்து போட்டதா இருக்கும். விராட் கோலி பேக் அஸ்வின் அந்த மாதிரி ஒரு பயங்கரமான இதுவா போயிட்டு இருந்தாலுமே 2021 வந்து 4 சீமர்ஸ் வச்சு ஆடினாங்க. ஸோ அந்த ஒரு ஷூஸை ஃபில் இன் பண்றதுக்கு இப்போ வந்து வி ஹாவ் குல்தீப் யாதவ். ஏன்னா அஸ்வினுமே அட்மிட் பண்ணியிருப்பாரு, லைக் சூப்பரான ஒரு பையன், லைக் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹை குவாலிட்டி ஸ்பின்னர். லைக் அவர் வந்து எல்லாத்துலயுமே அவர் இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருந்திருக்காரு. இஸ் கூகுளி, ஸ்பீட் வேரியேஷன்ஸ், அந்த ஜிப்பர், நிறைய விஷயங்கள் வந்து இந்த வேர்ல்ட் கப்லயுமே அவர் இம்ப்ரோவைஸ் பண்ணி எடுத்துட்டு வந்தார். அந்த ஸ்பீட் வேரியேஷன்ஸ் வந்து 85ல 90 போனாரு. அதுவே வந்து அவரோட பிசிக்கல் ஒர்க்லோட இது பண்ணி பண்ணது. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் பேட்டர்ஸ் வந்து ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டா வீக்கா இருக்கும் போது குல்தீப் பிளேஸ் எ மேஜர் ரோல் ஹியர். ஏன்னா இந்த கண்டிஷன்ஸ் லீட்ஸ்ல வந்து ஆடுவாரன்றது தெரியல, பட் கண்டிப்பா த்ரூ அவுட் தி ஸ்டோரி இஸ் கோயிங் டு பி தேர். அண்ட் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் வந்து ஒரு ரெட் ஹாட் ஃபார்ம்ல தான் இருக்காருன்னு சொல்லணும். பட் இந்த இந்தியா லயன்ஸ் அகேன்ஸ்டா இன்னும் அந்த கண்டிஷன்ஸ் அடாப்ட் பண்ணி உள்வாங்கி பெருசா ஆடல. ஏன்னா வந்து எல்பிடபிள்யூ எல்லாம் சில நேரத்துல ஆனாரு. ஸோ அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணும் அப்படின்ற மாதிரி நான் பாக்குறேன். இல்ல அதான் அது முக்கியமா இந்த ஜெய்ஸ்வாலோட பாயிண்ட்ல என்னன்னா, அந்த வாபிள் சீம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கெரியர்ல ஃபேஸ் பண்றாரு. அதனாலதான் அந்த கிறிஸ் வோக்ஸ் அவுட் ஆனதா இருக்கட்டும், வாபிள் சீம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா வந்துட்டு ஆடணும் ஓவராலா. அதே மாதிரி இந்த குல்தீப் பாயிண்ட்ல ஒன்று மட்டும் நான் டச் பண்ணணும் கண்டிப்பா. குல்தீப் யாதவ் வந்துட்டு பொறுத்தவரையும் ஒரு லீட் ஸ்பின்னர்ன்றதை தாண்டி ரைட் சம்மர் ஃபார் ஸ்பின்னர் டு பிளே இன் இங்கிலாந்து. இதுல வந்து அஸ்வின் வந்து தப்பான டயத்துல வந்து ரிட்டையர் ஆயிட்டு நான் கூட அந்த பென்னோட வீடியோல வந்து சொல்லியிருப்பேன். தட் இஸ் வாட் ஐ ஸ்டில் ஃபீல். அதுல ஓவராலா வந்து ஏன் இங்கிலாந்து இப்போ வந்து நம்ம ஒரு T20 மாதிரியோ 50 overs மாதிரியோ தே ஆர் நாட் பிக்கிங், அவர் பிக் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஸ்டெம்ப்ல வந்து அவர் அடிக்கிறதுக்கு 100 miles/hour வந்து போடல. இஸ் ட்ரைங் டு போல், தே ஆர் ட்ரைங் டு டிஃபெண்ட். ஆனா அட்டாக் பண்ணும்போது குல்தீப் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னா ஆப்போனன்ட்ல இருக்க இங்கிலாந்துல இருக்கவங்க அவங்க 2 ஷாட்ஸ் தான் பேசிக்கா வந்து ஆடுவாங்க. வெண்டகெட்டு, ரிவர்ஸ் ஸ்வீப், மத்தபடி ஜோ ரூட்ல இருந்து எல்லாருமே ஸ்வீப். சோ அந்த மாதிரி கிராஸ் பேட் ஷாட்ஸ் ஆடும்போது டாப் எட்ஜ் ஆறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமா இருக்கு. பிகாஸ் ஆஃப் ஓவர் ஸ்பின் விச் ஹி ஹஸ் பீன் ஸ்டார்டட் டு இம்பார்ட். அது வந்து நிறைய பண்ண ஸ்டார்ட் பண்றதுனால குல்தீப்க்கு வந்துட்டு ஒரு லீட் ஸ்பின்னரா அந்த சிட்னில ஒரு மேட்ச் வந்து இறங்கியிருப்பாரு. ஆஷ் இருக்கும் போதே இறக்கியிருப்பாங்க ரவி சாஸ்திரியும் விராத்தும். அந்த மாதிரி வந்துட்டு இருந்த ஒரு லெஜெண்டை வெளில உட்கார வச்சுட்டு இறக்காம இப்ப ஹி இஸ் த மேன் ஹூ ஹேஸ் டு டூ இட் ஃபார் டீம் இந்தியான்னும் போது இந்த சீரீஸ்ல அவருக்கு ஒரு பெரிய ஸ்பாட்லைட் இருக்கு அப்படின்றது ஒரு ஃபேக்டர். டாக் அபவுட் சாய் சுதர்ஷன் மச்சான். ஸோ ஆலப்போரான் தமிழன் அப்படின்ற ஒரு டேக்லைன் தாண்டி கண்டிப்பா இங்கிலாந்துல வந்து ஒரு கவுண்டி ஸ்டென்ட் ஆடி சரேக்கு. ஸோ அங்கேயுமே வந்து இம்ப்ரெசிவ் பர்ஃபார்மன்ஸ், நம்பர்ஸுமே அதுதான் சொல்லுது, நான் சொல்லி தெரிய வேண்டியது இல்லை. அதே மாதிரி அவரோட இங்கிலீஷ் கண்டிஷன்ஸ் வந்து அடாப்ட் பண்ணி ஆடக்கூடிய எபிலிட்டி இருக்கிறதுனால அவரை டைரக்டா 11ல கூட்டி வரதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. அந்த ஐபிஎலோட ஃபார்மே வந்து பெருசா ஹெல்ப் பண்ணும் தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஹை குவாலிட்டி பவுலிங் அட்டாக், தி லைக்ஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் பவுலிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டார்க்கு, ஹேசில்வுட், ட்ரெண்ட் போல்ட், இவங்க எல்லாருமே ஒரு ஐபிஎல் அட்டாக் பண்ணாரு. அதுவும் ஒரு மேட்சுக்கு ஒரு லைக் ஒரு ஹேசில்வுட் வந்து குட்டர் லென்த் போட்டோம்னா லைக் ஸ்கூப் ஆடுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எவால்வ் ஆகுறாரு. ஸோ கேமுக்கு வந்து எவால்வ் ஆகுறதா வந்து ஒரு பிளேயர் வந்து அவரோட கரியர் வந்து டிஃபைன் பண்ணும், அதோட பீக்குமே போகும். ஸோ அதை வந்து அவர் கரெக்டா பண்ணிட்டு இருக்காரு இந்த வயசுல. ஸோ அப்படி பார்க்கும்போது சாய் சுதர்ஷன் அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, எந்த ஒரு பெஸ்ட் பவுலர் அவங்க டீம்ல இருக்காங்களோ அவனை வந்து அவர் டேக் ஆன் பண்ணுவாரு. அவர் வந்து மத்த எண்ட்ல விக்கெட் விழுந்தாலுமே இவர் கரெக்டா ஆடி அதை சரி பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன்.
Actually, I'm not yet come to a conclusion on Sai Sudarshan, but yeah, wait and watch because Test cricket is totally different. But Sai Sudarshanuக்கும் சரி, கில்லுக்கும் சரி, இந்த ஓவரால் இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஆன இந்த பேட்டிங் லைனப்புக்கே இப்பதான் ரைட் டைம் டு டூர் இங்கிலாந்து. ஏன்னா ஆப்போனன்ட்ல இருக்க பவுலிங் அப்படி. ஸோ அந்த ஸ்பாட்லைட்ல இருக்கக்கூடிய சில பிளேயர்ஸை வந்து நம்ம பார்த்துடலாம். நம்ம ஆலி போப், கிறிஸ் ஓக்ஸ் அண்ட் ஜாக்கப் பெத்தல் தான் அவங்களோட ஓடுறது. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஆண்டர்சன் கிடையாது. அந்த போஸ்ட் ஆண்டர்சன் அண்ட் பிராட் ஈரா பத்தி டீட்டெயிலா அந்த வீடியோ நம்ம பேசிப்போம். பட் இங்க நான் லிட்டில் பிட்டா டச் பண்ணும்போது எக்ஸ்பீரியன்ஸை வந்து ட்ரெஸ் பண்ணி ஆகணும். எவ்வளவுக்குள்ள ட்ரையர் கண்டிஷன்ஸ் அவ்வளவுக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கும். ஏன்னா அவங்க யோசிச்சு பாருங்க, 16 இயர்ஸ்ல இருந்து அவங்க ஆடிட்டு வந்திருப்பாங்க. இப்பதான் ஒரு இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் ஃபேஸ் பண்ணும்போது கிரீன் அண்ட் ஸ்விங் சீம் எதுவுமே இல்லை. ஆனானப்பட்ட ஆஸ்திரேலியன் பவுலிங் அட்டாக்கே விக்கெட் எடுக்க முடியாம ததிகினத்தம் போட்டுக்கிட்டு இருந்தது. இமேஜின் த இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் திஸ் டீம். பிகாஸ் அவங்களை பொறுத்தவரையும் ரெண்டே பிளேயர் தான். பேட்டர்ஸ் எல்லாருமே 25 டெஸ்ட் மேட்சஸ்க்கு மேல ஆடி இருக்காங்க, அப்பார்ட் ஃப்ரம் ஜேமி ஸ்மித். நான் சொல்றது ஓவரால் அந்த 14 மெம்பர் ஸ்குவாட்ல. ஆனா அதிகமா ஆடினது வந்துட்டு ஓக்ஸ் வித் 55+ மேட்சஸ். அதுக்கப்புறம் செகண்ட் யாருன்னு பார்த்தா பஷீர் வித் 16 மேட்சஸ். அதுக்கப்புறம் இருக்கும் 1, 2, 3 அப்படின்ற லெவல்ல போயிட்டு இருக்கும்போது இங்க வந்து கிறிஸ் ஓக்ஸுக்கு வந்து ஸ்பாட்லைட் இஸ் ஆன், ஹி ஹேஸ் டு பெர்ஃபார்ம். இதுல அவரோட இன்னும் ஒரு பாயிண்ட் என்னன்னா, ஆஷஸ்ல வந்துட்டு அவர் பெருசா நேமே கிடையாது. ஏன்னா ஆர்ச்சர், மார்க்வுட், ஆட்கின்சன் எல்லாம் ஃபிட் ஆகி வந்து அவங்க தான் உள்ள வருவாங்க. பட் இவரோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வென் தீஸ் பீப்புள் ஆர் நாட் அரவுண்ட்றது வந்து ரொம்ப முக்கியமா வந்து இருக்குது. ஜேக்கப் பெத்தலுமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப குரூஷியலா அவங்க வந்து பாக்குறாங்க பிகாஸ் ஆஃப் ஹிஸ் பிளே அண்ட் திஸ் இஸ் நேச்சுரல் டேலண்ட். அண்ட் ஆலி போப்போட பெர்ஃபார்மன்ஸ் வந்து என்ன மாதிரி இருக்க போறதுன்றத வந்து ஓவரால் இங்கிலாந்து இசிபி மட்டும் இல்லாம ஃபேன்ஸ்ல இருந்து எல்லாருமே வந்து பார்ப்பாங்க பிகாஸ் ஆஃப் வாட் ஹி டிட். But he has a competition in name of Jacob Bethel. So these are all the things. I mean, in the place la வந்து இருப்பாங்க. ஒரு பஷீர் as usual only lone spinner and Stokes really likes Bashir. ரொம்ப ரொம்ப ஸ்டோக்ஸுக்கு வந்துட்டு அவர் வந்து பிடிக்கும் பிகாஸ் ஆஃப் த ஆட்ரிபியூட். ஸோ அவருமே ஒரு லோன் ஸ்பின்னரா ஆஷஸை மனசுல வச்சு சொல்லுவாங்க. பட் எனிவே பீப்புள் வில் சே ஆஷஸ் பத்தி பேசுறது வந்து இந்தியாவுக்கு வந்துட்டு ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட் மாதிரி அப்படின்னு. பட் தட் இஸ் வாட் தே வுட் ஹவ் திங்க் அண்ட் ஸ்பாட்லைட்னு நான் ஃபீல் பண்றேன் நான். ஸோ யா, திஸ் இஸ் த திங் அபவுட் திஸ். இதுல ஒரு பர்டிகுலரான ஒரு பிளேயரை பத்தி கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணி ஆகணும். பும்ரா அண்ட் இஸ் ஒர்க் லோட். இந்த பும்ரா அண்ட் இஸ் ஒர்க் லோட், பும்ரா பத்தி நம்ம பேசாம வந்துட்டு போக முடியாது. அதுல நம்ம பர்டிகுலரா இவர் வந்து அவுட் ஸ்விங் போடுவாரு, இன்ஸ்விங் போடுவாரு அப்படின்ற பாயிண்ட்டுக்கே தேவையில்லை. இப்போ ஒரே கேள்வி என்ன, பும்ராவோட ஒர்க் லோட எப்படி மேனேஜ் பண்றது? So first, I want to just explain people like what is workload. ஏன்னா நான் whatever I have read and people have said is workload is not that bowling more deliveries is workload. Workload அப்படின்றது என்னன்னா, நிறைய பால்ஸ் வந்து போடாமையும் இருக்கலாம், நிறைய பால்ஸ் வந்து போடுறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு T20ல வந்து இருக்கீங்க, 24 பால்ஸ் தான் ஒரு பவுலர் வந்து போடுவாரு. ஸ்ட்ரெயிட்டாவே நீங்க வந்து 120 பால்ஸ் ஒரு ஓவருக்கு போடணும்ன்றது தான் ஒர்க்லோட். அந்த ஒர்க்லோட வந்து பில்டப் பண்ணி கொண்டு போவாங்க. அந்த 120 பால்ஸ் வந்து ரீச் ஆயிட்டாரா அப்படின்னா, இப்போ இன்னைக்கு வந்து பும்ரா கொடுக்குற இன்டர்வியூல கூட யூ வுட் ஹவ் டாக்ட் அபவுட் தி சேம். நான் அதான் நினைச்சேன், நான் இதான் முன்னாடியே நான் வந்து சொல்லணும்னு நினைச்சேன். ஒர்க்லோடுன்றது அந்த இப்போ டெஸ்ட் மேட்ச்ல எவ்வளவு ஓவர்ஸ் போடுவோம் அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 40 ஓவர் போடுவோம்னு வச்சுக்கோ. இப்ப அந்த 40 ஓவரை போடுறதுக்கான பால்ஸ் நம்பர் ஆஃப் பால்ஸ் போட்டுட்டு டெஸ்ட் மேட்ச்க்குள்ள வராங்களா அப்படின்னா ஒர்க்லோட் மேனேஜ் பண்றாங்கன்னு அர்த்தம். டைரக்டா 24 பால்ஸ் போட்டுட்டு 40 ஓவர்ஸ் போடக்கூடிய டெஸ்ட் மேட்ச் வந்து ஆடாம நடுவுல அந்த நெட்ஸ்ல அதுக்கப்புறம் இந்த மாதிரி இன்ட்ரா ஸ்குவாட்ஸ் கேம்ல எல்லாம் நம்பர் ஆஃப் பால்ஸ் போட்டு அவங்க வந்துட்டு அந்த வால்யூமை வந்து ஆட் பண்றதுமே ஒர்க் லோடுங்கிறேன் நான். நம்பர் ஆஃப் பால்ஸ் நிறைய போட்டா ஒர்க் லோடுன்னு நினைக்கிறாங்க, நிறைய போட்டாதான் ஒர்க் லோட். போடாம இருந்து நிறைய போடணும்னு ஃபீல் பண்றதுமே ஒர்க் லோடு தான் பவுலரோட ஓவரால் ஆங்கிளை பொறுத்த வரையும். ஸோ அந்த ஒர்க் லோட் அனாலிசிஸை பத்தி பார்க்கும்போது பும்ராவோட நம்பர் ஆஃப் பால்ஸ் அண்ட் ஹவு மெனி பால்ஸ் இஸ் கோனா பவுல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நவ் ஹீஸ் ஃபிட் அண்ட் அவர் வந்துட்டு இந்த ஸ்கை ஸ்போர்ட்ஸ் கிரிக்கெட்ல இன்டர்வியூல வந்து சொல்லிட்டார் ஃபர்ஸ்ட் மேட்ச் அவர் ஆட போறாருன்ட்டு. அதுக்கப்புறம் வரப்போற மேட்ச் எல்லாமே நான் சிச்சுவேஷனை பொறுத்து தான் நான் பார்ப்பேன் அப்படின்னு வந்துட்டு அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதுல வந்து ஒரு பர்டிகுலரான பாயிண்ட் அபவுட் ஜஸ்பிரீத் பும்ரா, அவரோட ஒர்க் லோடு இங்கிலாந்துல எவ்வளவுக்கு எவ்வளவு தேவைப்படும் அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் வந்து நான் சொல்றேன். அதுக்கு வந்து we need to first see how many அவரோட பவுலிங் ஸ்ட்ரைக் ரேட் எந்த அளவுக்கு இருக்கு எல்லா கண்ட்ரிலையும் நீங்க வந்து பாருங்க. when you see this England, he has, I mean, high number of balls has to bowl before he takes a wicket. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பால்ஸ் பெர் விக்கெட்னு வச்சுக்கோங்க. இது 58 பால் போட்டாதான் விக்கெட் வந்துட்டு இவர் எடுப்பாரு. இப்போ பும்ராவோட ஓவரால் ஒர்க் லோடுன்றது வந்துட்டு ஒரு மேக்சிமமா நான் ஒரு ஜெனரலைஸ் பண்றேன். நல்ல ஒரு பவுலர் ஒரு கேமுக்கு வந்து 30 ஓவர்ஸ் போடுறாங்க 2 இன்னிங்ஸ்க்கு சேர்த்து அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். நம்ம அந்த 30 ஓவருக்குள்ள பும்ரா வந்து எவ்வளவுக்கு எஃபெக்டிவா இருக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவர் வந்து எஃபெக்டிவா இருக்கலாம்னு சொல்லிட்டு நினைக்கலாம்.
இப்போ அவரோட விக்கெட் வந்து எவ்வளவு சீக்கிரமா அவர் எடுக்கிறாரு. இப்போ ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வராரு மச்சான். 6 விக்கெட் ஃபார் 20 ரன்ஸ் 15 ஓவர்ஸ் 12 ஓவர்ஸ்ல போட்டாருன்னா ஒர்க் லோட் மீட் ஆகல. அப்ப அடுத்த மேட்ச் அவர் தாராளமா ஆடலாம். இட்ஸ் நாட் தட். சோ அப்படி வந்து பார்க்கும்போது இங்க இருக்க இங்கிலீஷ் கண்டிஷன்ஸ்க்கு நீங்க ஆஸ்திரேலியால பாருங்க, அவரோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து கம்மியான பால்ஸ். சோ இத நான் வந்து கம்பேர் பண்றதுக்கு நான் வந்து ட்விட்டர்ல வந்து நான் முன்னாடியே வந்து ஃபாலோ பண்ணி நான் போட்டிருந்தேன். அதுல வந்து பார்க்கும்போது கமின்ஸும் பும்ராவும் மோர் நம்பர் ஆஃப் பால்ஸ் வந்து அந்த சீரிஸ் பிஜிடில வந்து போட்டிருந்தாங்க. அதுல பும்ரா ஆவரேஜா ஒரு ஸ்பெல்லுக்கு 4ல இருந்து 7 ஓவர் வந்து போடுவாரு. ஆவரேஜா 4 போடுவாரு, மேக்ஸிமம் வந்து 7 போடுவாரு. 7 வந்து போட்டா 42 பால். சோ இங்க வந்து நீங்க பாருங்க, அவர் மேக்ஸிமம் ஒர்க் லோட் புஷ் பண்ணா கூட இங்கிலாந்துல அவ்வளவு எஃபெக்டிவா வந்து இருந்தது கிடையாது. அப்ப அதை விட இன்னும் ஒரு 3 ஓவர் எக்ஸ்ட்ரா போடணும்ன்ற நிலைமைக்கு வந்து தள்ளிடுவாங்க. சோ அப்ப பண்ணும்போது வாட் ஹியர் ஐம் ட்ரைங் டு சே இஸ் பும்ராவோட எஃபெக்டிவ்னஸ்ன்றதை தாண்டி இங்க இங்கிலாந்துல பும்ராவ ஒர்க் லோட வந்து மேனேஜ் பண்றதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் பேஸ்ட் ஆன் இஸ் பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். சோ அதனால பும்ரா பிரேக் டவுன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி வந்துட்டு அதிகமா இருக்கு. அப்படி ஆகக்கூடாதுன்னா இங்கிலாந்தோட பேட்டிங் லைனப் வந்து விக்கெட்ஸ் வந்து பும்ரா வந்து எப்படி ஆஸ்திரேலியா எடுத்தாரோ அந்த மாதிரி குவிக்கரா வந்து எடுக்கணும். இல்லனா he is going to struggle. அதனாலதான் they are planning only to play for 3 gamesன்றதான் ரீசன் நான் சொல்றேன். அதனாலதான் அவங்க 3 நேம் முன்னாடியே முடிவு பண்ணாங்க. இது நமக்கே தெரியுது. பட் எஸ்என்சில எவ்வளவு டேட்டாஸ் இருக்கும். they have did it by scientific data. பட் நம்ம வந்து இந்த நம்பர் ஆஃப் பால்ஸ் அவர் எவ்வளவு போன இதுல வந்து போட்டுருக்காரு, எப்ப பிரேக் டவுன் ஆனாரு, அப்ப ஆவரேஜா வந்து 4 ஓவருக்கு மேல போட்டாருனாலே பிரேக் டவுன் ஆயிடுவாருன்னு அர்த்தம். அப்ப நீங்க வந்து நான் ஒரு ஐடியாக்காக நான் சொல்றேன். இமேஜின் பும்ரா ஒன்லி ஆக்சுவலி பவுலிங் மேக்ஸ் டு மேக்ஸ் 30-35 ஓவர்ஸ் இன் கேம். அதிகபட்சம் அதுவே எக்ஸ்ட்ரான்றேன். அப்படி வந்துருச்சுன்னா தான் 3 மேட்ச் ஆட முடியும். அது கம்மியா வர வர 5 மேட்ச் கூட ஆடலாம் பும்ரா. சோ அதனால இதுதான் வந்து அவரோட ஓவரால் அந்த பவுலிங் இதோடது. அன்னொன்னு ஐ மீன் இங்கிலாந்துல வந்து பவுலிங் போடுறதுன்றது இப்ப லார்ட்ஸ் அந்த மாதிரி இதுல எல்லாம் போகும்போது ஸ்லோப்போட எஃபெக்ட், யூ ஹேவ் டு ரன் அகைன்ஸ்ட் த விண்ட், இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நிறைய எனர்ஜி வந்து கன்சியூம் ஆகும். இதெல்லாம் அவங்க மனசுல வச்சுட்டு எந்த கேம்ல அவங்க ஆடுவாங்கன்றத அவங்க வந்து முடிவெடுப்பாங்க. பட் ஃபர்ஸ்ட் மேட்ச் அவர் ஆட போறாருன்றது அந்த இதுல வந்து சொல்லிட்டாரு. பட் பும்ரா இஸ் ஆல்சோ லிட்டில் பிட் கம்பேர் டு ஆல் அதர் கண்ட்ரீஸ் கொஞ்சம் இன்எஃபெக்டிவா இருக்கிறது வந்து இங்கிலாந்துலயும் நியூசிலாந்துலயும் தான். அப்ப அவர் நிறைய பால் போடக்கூடிய நிலைமை வரும். ஜோ ரூட்டுக்கு அகைன்ஸ்டா நிறைய பால் போடுற மாதிரி வரும். ஃபெட்டிக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு, பிரேக் டவுன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. சோ அதனால திஸ் இஸ் நாட் த ரைட் டைம் ஃபார் பும்ரா டு கேப்டன் அஸ் வெல். அதை புரிஞ்சுக்கிட்டு அவருமே கேப்டன்ஷிப் வந்து விட்டு கொடுத்ததுன்றது வெரி வெரி குட். தட் இஸ் அவர் டீமை வந்து முன்னாடி வச்சு அவர் வந்து பின்னாடி நிக்கிறதுன்றது இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் திங். ஸோ இதுதான் ஓவரால் அந்த பும்ராவோட ஸ்பாட்லைட் அண்ட் ஒர்க் லோட் அனாலிசிஸ் அண்ட் ஒர்க் லோட பத்தி என்னன்னுமே வந்து புரிஞ்சிருப்பீங்க. ஸோ நிறைய பால்ஸ் போடாம வந்து ஃபர்ஸ்ட் 6 பால் பிரேக் டவுன் ஆயிருப்பாங்க. நிறைய மேட்ச் பார்த்திருப்போம். சில பேர் இந்த டெஸ்ட் மேட்ச் ஆட வருவாங்க, வந்தோடனே ஃபர்ஸ்ட் ஓவர் போடும்போது இன்ஜுரி ஆயிடும். அப்ப ஒர்க் லோட ஒழுங்கா மேனேஜ் பண்ணலன்னு அர்த்தம். தேவையான அளவுக்கு பால் போடாம நீங்க டெஸ்ட் மேட்ச் வந்து ஆடிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரிலாம் நிறைய கேம்ஸ் முன்னாடி நம்ம பார்த்திருப்போம் இந்தியால வந்து. ஸோ இப்ப அதெல்லாம் இல்லாம இந்தியன் டீம் இஸ் ரியலி மேனேஜிங் ஒர்க் லோட் வெல். ஸோ இந்த மாதிரி சமயத்துல இந்த ஹர்ஷ்தீப், பிரசித் கிருஷ்ணா, ஆகாஷ் தீப்போட இம்பாக்ட் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்றதான் ஓவராலா நம்ம பாக்குறோம். ஸோ ஐ திங்க் இந்த செக்மெண்டோட இது வந்து முடிஞ்சது. ஸ்ட்ரைட் அவே வில் ஜஸ்ட் கோயிங் டு டீம் நியூஸ், எனி இன்ஜுரிஸ், அதுக்கப்புறம் வில் ஜஸ்ட் டாக் அபவுட் ஐ மீன் மோஸ்ட்லி எல்லாருமே நீங்க அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இட் இஸ் அபவுட் எக்ஸ்பெக்டட் 11 ஆன் போத் த சைட்ஸ். ஸோ டீம் நியூஸ் மச்சான், எனி இன்ஜுரிஸ் ஆர் எவ்ரிதிங் ஃபிட் அண்ட் ஃபைன்? அதான் மச்சான், லைக் இங்கிலாந்து சைட்ல கஸ் ஹட்கின்சன் வந்து இன்ஜூர்டு. அவர் அதனாலதான் ஃபர்ஸ்ட் மேட்சோட ஸ்குவாட்ல இருந்து எடுத்துட்டாங்க. மேபி ஹி வில் பி பேக். இந்தியா பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் எவ்ரிதிங் லுக்ஸ் குட் அப்படின்ற மாதிரி தான் நம்ம. ஆமா, ஏன்னா என்கேஆர் வந்துட்டு இன்ஜுரியில இருந்து வந்து அதுக்கப்புறம் அவர் நல்லா ஒர்க் லோட் மேனேஜ் பண்ணி ஹி ஸ்டார்டட் டு பவுல் இன் தி லாஸ்ட் பார்ட் ஆஃப் த கேம். இங்கேயுமே வந்துட்டு அந்த இந்தியா இதுல பார்த்தா ஷார்துல் தாக்கூர், நிதிஷ்குமார் ரெட்டின்னு சொல்லி பவுலர் பேஸ் பண்ணியே மொத்தமா எல்லாரையும் அந்த ஒர்க் லோட் நிறைய பால்ஸ் போடணுன்ற கண்டி இறக்கி விட்டு நிதிஷ்குமார் ரெட்டி இஸ் ஆல்சோ கமிங் பேக் அண்ட் இஸ் ஃபிட் அண்ட் ஃபயரிங் அண்ட் ஹி ஸ்டார்டட் டு பவுல் மோர் தென் 130. தட் இஸ் ஒன் ஆஃப் த நியூஸ் விச் ஐ ஹர்ட் அண்ட் தட் இஸ் a good sign. ஸோ ஃபர்ஸ்ட் இங்கிலாந்து 11 வந்து பாத்துடலாம் as யூஷுவலா. ஸோ இங்கிலாந்து 11 திஸ் இஸ் வாட் இட் இஸ். இது நம்ம போன வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஆலி போப்புக்கு பதிலா ஜேக்கப் பெத்தல் வந்து இருந்திருப்பாரு. அது வந்து பென்னோட டேக். பட் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் இங்கிலாந்து டு கிவ் ஆலி போப்பு கப்பல் ஆஃப் சான்சஸ், தென் தே வில் மூவ் ஆன் டு ஜேக்கப் பெத்தல் ஃபார் லைஃப் டைம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல நான் பாக்குறேன். இதுல வெளில இருக்க ஒரு 3 பிளேயர்ஸை பத்தி நம்ம வந்து ஏன் அவங்க இல்லை அப்படின்றத வந்து நம்ம வந்து டச் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் மீன் சாம் குக். அவர் வந்துட்டு ஒரு கவுண்டில ஒரு பிரில்லியன்டான, ரொம்ப வருஷமா அடி போடல, ஏன்னா இங்கிலாந்து டீம் எடுத்தே ஆகணும், எடுக்கல அப்படின்னா அப்படின்ற லெவலுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு ஜிம்பாப்வேக்கு அகைன்ஸ்டா நான்
பார்த்தேன். ஓவரால் மேனேஜ்மெண்ட் இஸ் ஆல்சோ நாட் அட் ஆல் இம்ப்ரெஸ்ட் அப்படின்றது வந்துட்டு நியூஸ் வந்திருக்கு. அண்ட் இஸ் பவுலிங் ஸ்பீட் 78-80 மைல்ஸ் பெர் ஹவர் விச் இஸ் ஈக்குவல் டு என்கேஆர்ன்ற லெவலுக்கு போயிட்டு இருக்கனால அவர் வந்து வெளில உட்காந்துருக்காரு. ஸோ அண்ட் லைக் ஜேமி ஓவர்டன் இஸ் அ ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் கிறிஸ் வோக்ஸ் அண்ட் தேர் வெரி வெரி மச் கிளியர். அவர் பென் ஸ்டோக்ஸோ கிறிஸ் வோக்ஸ்க்கோ இன்ஜுரி இருக்கும்போது ஜேமி ஓவர்டனை வந்து கொண்டு வரலான்னு இருக்கிறதுனால இவங்க வந்து நம்மள மாதிரி 18 பேருக்கு கொண்டு வரல. இவங்க வந்து ஹோம் டீம்ங்கிறதுனால தேர் இஸ் ஒன் மோர் பர்சன் ஹூஸ் சிட்டிங் அவுட் இஸ் ஜேக்கப் பெத்தல். ஸோ அவர் வந்து ஆலி போப்புக்கு வந்து வழி விட்டு சீனியருக்கு வந்து கொடுக்குறாரு. பிகாஸ் ஹி வாஸ் வைஸ் கேப்டன் பிஃபோர். ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது இதுதான் 11 இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றோம். இதுல பர்டிகுலரா ஐ திங்க் ஹரி கூட யுவர் ஆஸ்கிங் ஐ மீன் அந்த டாக்டிக்கலா வந்து நியூ பால் பவுலர்ஸ் பத்தி கொஞ்சம் நீ சொல்லணும்னு இருந்த அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. லைக் இங்கிலாந்து வந்து லைக் ஆண்டர்சன் பிராட எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஜார்ஜ் டங்கன்ற பேர் வந்து லைக் ஆஷஸுமே ஆடி இருக்காரு. டேவிட் வார்னர்லாம் செட் பண்ணி எடுத்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். பட் அவர் எப்பவுமே வந்து செகண்ட் லைக் ஒன் சேஞ்சா தான் வந்து போட்டிருக்காரு. லைக் பிராடும் ஆண்டர்சனும் போட்டதுக்கு அப்புறம் தான் ஒன் சேஞ்சா போட்டிருக்கணும் போது இப்போ கரண்டா கிறிஸ் வோக்ஸோட நியூ பால் பேரப்பா வந்து ஜார்ஜ் டங்குக்கு வந்து ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்துருக்காங்களா? ஏன்னா அவர் வந்து ஒரு மிடில் ஓவர்ஸ் தான் போட்டுட்டு இருந்தாரு. அப்படி பார்க்கும்போது பிரைடன் காசுமே ஒரு மிடில் ஓவர்ஸ் போலர் தான். அப்படி பார்க்கும்போது ஒரு நியூ பால் போலர் இங்கிலாந்து மிஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அவங்க மிஸ் பண்றதுன்றது தாண்டி ஜார்ஜ் டங் வந்து அவர் வந்து லைன் அண்ட் லென்த் மெயின்டைனே பண்ண மாட்டாரு. ஜெய்ஸ்வால்லாம் எனக்கு என்னோட இது இஸ் நாட் ஐம் நாட் ப்ரிடிக்டிங் எக்ஸ்பெக்டிங் 40 பால்ஸ் 48 போறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. இந்த நியூ பால் அட்டாக்கா வந்துட்டு ஓக்ஸை மட்டும் ஆடிட்டு ஜார்ஜ் டங்கை போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். அந்த இந்தியா ஏ டீமுக்கு அதுதான் நடந்தது இங்கிலாந்து லைன்ஸ்க்கு அகேன்ஸ்டா கூட. இட் வாஸ் நாட் அட் ஆல் சாலிட். ஆனா அவரோட யூனிக்னஸ் அண்ட் பவுலிங் அண்ட் பவுலிங் ஸ்டைல் வந்து எல்லாருமே பெருசா யூனிக்கா வந்து ஃபீல் பண்றாங்க இங்கிலாந்து டீம்ல. அதாவது அவங்களுக்கு கம்பேரிட்டிவா பார்க்கும்போது அவங்க எல்லாம் வந்து பெர்ஃபெக்ட் பவுலிங் பெர்ஃபெக்ட் ஆங்கிள் பாக்குற ஆளுங்க. அதனால அவங்களுக்கு வந்து ஜாஸ்ட் டங்கே வித்தியாசமா தெரியுறாங்க. நம்மள இருக்கிறவங்க எல்லாருமே வெரி டிஃப்ரெண்ட் இந்த ஓன் ரைட் ஹேண்ட் பவுலர்ஸ் எடுத்தாலும் இந்தியன் டீம்ல நிறைய பேர் வித்தியாசமா வந்து இருப்பாங்க. பட் அதுதான் அவங்களோட ஆங்கிள். பட் தே ஹேவ் டு கிவ் கன்சிடரிங் கார்ஸ் கேனாட் ஹேண்டில் நியூ பால். அதுக்கு மேல வேணும்னா என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்துட்டு இந்த ஜிம்பாப்வேல நடந்த மாதிரி ஸ்டோக்ஸ் வந்து கடைசியில அவர் போட்டு விக்கெட் எடுத்துட்டு அது மாதிரி தலைவர் ரெடி ஆயிட்டாரு. ஸ்டோக்ஸ் ரெட் புல்லோட அந்த யூடியூப் இதுல கூட பார்த்தேன். லைக் எக்ஸ்சேஞ்ச் a lot. லைக் ஒரு யங் லாட் மாதிரி திருப்பி பழைய பென் ஸ்டோக்ஸ் மாதிரி வராருன்னு நினைக்கிறேன். அதனால அவர் வந்து போட்டுருவாங்க. பட் யா இட்ஸ் லுக்கிங் வீக். சோ இவங்க டீமை பொறுத்தவரையும் பேட்டிங் இஸ் த ஒன்லி திங் which எனக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு மச்சான். லைக் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இந்தியா வந்து ஆல்வேஸ் லைக் இந்த லோவர் ஆர்டர் வந்து விக்கெட் எடுக்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. டெய்லண்டர்ஸ் விக்கெட் எடுக்க கஷ்டப்படுவாங்க. இப்போ இதுல வந்து கிறிஸ் வோக்ஸுமே வந்து லைக் ஒரு இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாமே நல்லா ஆடி இருக்காரு. 100 அடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது ஜெய்மி ஸ்மித் வந்து ஒரு அட்டாக்கிங் பேட்ஸ்மேன் கரெக்டா. ஸோ இஸ் ஆல்சோ குட் பிளேயர் ஆஃப் ஸ்பின். ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்க பென் ஸ்டோக்ஸ் ஜெய்மி ஸ்மித் கிறிஸ் வோக்ஸ் போது பிரைடன் காஸ்மே கொஞ்சம் பேட்டிங் நல்லா ஆடக்கூடிய பேட்டர் இருக்கும்போது கூட இப்போ ஒரு 30 அடிச்சான் அந்த இங்கிலாந்து இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து. எவ்வளவு பெரிய ஹெட் ஏக் இந்தியாவுக்கு. ஏன்னா பும்ரா வந்து நீ மேல இருக்கிற ஜோ ரூட்டுக்கு நீ செட் பண்ணிட்டு டெய்லர்ஸையும் பும்ரா வச்சு கிளீன் அப் பண்ணும் அப்படின்னா எங்க போறது? அப்படி பார்க்கும்போது வந்து ஹியூஜ் டாஸ்க் ஃபார் இந்தியன் பவுலர்ஸ் தான் நினைக்கிறேன். விக்கெட் எடுக்கிறது வந்து ஒரு ரொம்ப ஒரு நம்மளாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு விக்கெட்டும் செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் ஒரு ஹெவி டாஸ்க்னு. ஆமா கரெக்ட் தான். இந்த இல்ல அது ஒரு அதை நம்ம வந்து அந்த டே வைஸ் நம்ம வந்து பார்க்கும்போது என்ன மாதிரி பிச் இருக்கு என்ன மாதிரி கில் யூட்டிலைஸ் பண்றான்ற. பட் மத்தபடி பார்த்தா யாருமே பஷீரை தவிர இங்க வந்து சும்மா பேட்டை தூக்கிட்டு உள்ள வர மாட்டாங்க. எல்லாருமே நிப்பாங்க நீ சொன்ன மாதிரி. ஸோ அது ஒரு பெரிய தலைவலி தான். அதை தான் எப்படி மேனேஜ் பண்ணணும்ன்றது ஒண்ணு இருக்கு. இதுலதான் இந்த சிராஜ் மாதிரி பிரசித் கிருஷ்ணா மாதிரி ஆர் whoever is playing they need to really bring their A game and take more workload like how இஷாந்த் சர்மா did. இஷாந்த் சர்மா ஒர்க்லோட் எடுத்தனாலதான் பும்ரா நிறைய ஆட முடிஞ்சது. அதை நம்ம இங்கிலாந்து இந்தியா 11ல போய் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இப்போ நாங்க போட்டது வந்து இது எங்களோட 11 கிடையாது. வாட் ஆர் வி ஹேவ் கிவன் அது இசிபி அந்த ஓவரால் செட்டப் எதுன்னு நினைக்கும்ன்றத நாங்க ஆஃப் ஏர்ல டிஸ்கஸ் பண்ணி வி ஹேவ் கேம் டு திஸ் கன்க்ளூஷன். ஸோ இந்தியா 11 இதுதான். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபர்மோஸ்ட் இந்த ரோல் பேசுறதுக்கு முன்னாடி வெளியே இருக்க ஒரு 7 பேர் ஏன் வந்து இவங்க எடுத்திருக்க மாட்டாங்கன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம வந்துடலாம். தென் வி கேன் ரியலி கோ இன். இது ஓவரால் ஸ்குவாடு. இதுல நீங்க வந்து த்ரூ ஜுரல் பத்தி பேச ஒன்றும் இல்லை. ஈஸா ரீப்ளேஸ்மெண்ட் விக்கெட் கீப்பர். ஸோ அது வந்துட்டு 18ல வந்து 1 போயிடுச்சு. அதுக்கப்புறம் வி ஹேவ் குல்தீப் யாதவ். ஸோ அதை வந்து ஹரி முன்னாடியே வந்து டச் பண்ணியிருந்தான். இந்த கிரவுண்ட்ல குல்தீப் யாதவ் இறக்குற அளவுக்கு இல்லை. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நிறைய நம்பர் ஆஃப் ஓவர்ஸ் வந்து பெருசா வந்து போட முடியும். ஆனா கண்டிப்பா நான் சொல்றேன், நான் அனலைஸ் பண்ணதுலயும் சரி, நம்ம பென் வந்து ஒரு டேட்டா வந்து காட்டியிருந்தாரு. அதுல வந்து பார்க்கும்போது 4th மேட்ச் 5th மேட்ச்ல
கண்டிப்பா இந்த ஃபர்ஸ்ட் ஒரு ஆமா. 2 மேட்ச் மட்டும் குல்தீப்க்கு ஒரு இஷ்யூ இருக்கு. பர்மிங்ஹாம், லீட்ஸ் தான் மச்சான் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் குல்தீப் எடுத்துட்டு வந்தாங்க. அவன் உள்ள வந்துருவான். அதனால பிரச்சனை இல்ல. சோ அவன் கழிஞ்சிட்டான். இப்போ ஆகாஷ் தீப் அண்ட் பிரசீத் கிருஷ்ணா. சோ இதுல இப்ப நான் வந்து ஓவரால் ஸ்குவாட் போட்டேன். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம ஈஸ்வரனை வந்துட்டு வில் டாக் அபௌட் இட். ஒய் டு யூ திங்க் டீம் வந்து இப்படி ஈஸ்வரனை வெளில வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் நம்ம இதுல கூட வந்து சொல்லியிருப்பாங்க. ஈஸ்வரன் இல்லனா என்ன அப்படின்ற ஒரு லெவலுக்கு வந்து இருக்கு. உன்னோட அண்டர்ஸ்டாண்டிங்க வந்து நம்ம ஷேர் பண்ணலாம். ஸோ எனக்கு என்ன அப்படின்னா லைக் மோர் ஆஃப் லைக் நீ சொன்ன மாதிரி தான் அந்த பேஸ்பால் அப்ரோச்சை கவுண்டர் பண்றதுக்கு சாய் சுதர்ஷன் தான். ஏன்னா அபிமன்யு ஈஸ்வரன்ஸ் வந்து நிறைய பால்ஸ் ஃபேஸ் பண்ணாம இந்த புஜாரா ஈஷ் அப்படின்னும் போது அந்த ரன் ஸ்கோரிங் எபிலிட்டி இன்னும் கொஞ்சம் பெருசா அதிகமா வரலன்னும் போது சாய் சுதர்ஷனை தான் பிலீவ் பண்றாங்கன்ற மாதிரி தான் நான் பாக்குறேன். ஏன்னா அந்த பேஸ்பாலை கவுண்டர் பண்றதுக்கு ஒரு டிஃபென்ஸ் வேணும் போது இது வேணும் போது சண்டை செய்யறதுக்கு சாய் சுதர்ஷன் தான் கரெக்டா இருப்பாரு அப்படின்ற மாதிரி நான் பாக்குறேன். இல்லையா ஆனா இத வந்து நான் முன்னாடி நம்ம ஆஃபேர்ல கூட பேசிருக்கோம். ஈஸ்வரனுக்கு வந்துட்டு ஒரு மெசேஜ் வந்து போய் ஹி ஸ்டார்டட் டு ஸ்கோர் குவிக்லி. அவன் சாரி அவர் அடிச்ச அந்த 80 ரன்ஸ் கூட குவிக்கா அடிச்சிருப்பாரு இப்ப இந்தியால. இப்போ ஈஸ்வரன் இருக்க பிரச்சனை ஏன் அவங்க வந்து வெளில வந்திருப்பாங்க அப்படின்னா முன்னாடி சொன்ன மாதிரி the quality of bowlers which he faced. அது மட்டும் இல்லாம இன்னொரு பாயிண்ட் என்னன்னா அபிமன்யு ஈஸ்வரன் வந்துட்டு ஆக்சுவலி இஸ் கெட்டிங் அவுட் இன் எவ்ரி வே. எல்லா டைப் அவங்களையும் அவர் அவுட் ஆயிருக்காரு இப்ப ரீசெண்டா வந்து பார்க்கும்போது. ஆனா சாய் சுதர்ஷனுக்கு வந்துட்டு தேர் இஸ் அ நாட் ஆப்வியஸ் வீக்னஸ். சோ அந்த ஒரு பாயிண்ட்ல வந்து சாய் சு வந்துட்டு ஹாய் அப்படின்னு சொல்லி அவர் உள்ள வாக்கின் பண்ணிடுவார். ஆனா ஈஸ்வரனுக்கு வந்து சில எவ்ரிவேர் லைக் ஹி எட்ஜஸ்ட் பிஹைண்ட் ஹி ரியலி கெட்ஸ் அவுட் பை எல்பிடபிள்யூ அவர் ஆறதுக்கான ஆயிட்டு இருந்திருக்காரு. சோ இதெல்லாம் வந்து ஓவராலா வந்து பார்க்கும்போது சாய் சுதர்ஷன் வந்துட்டு அபிமன்யு ஈஸ்வரனை வந்துட்டு வெளில உட்காரு. பட் இஃப் யூ ஆஸ்க் மீ பர்சனலி ஐ வுட் கிவ் அபிமன்யு ஈஸ்வரன் அ சான்ஸ். சோ வந்து கொடுத்துட்டு ஒரு 2 மேட்ச் கழிச்சு தான் வந்து நான் கொடுப்பேன். அதுக்கான ரீசன் வந்து என்னன்னா ஒரு சேஃப்டி நெட்டா ஒரு பிரில்லியன்ட் பிளேயர் சாய் சுதர்ஷன். பட் அதுக்கு முன்னாடி அபிமன்யு ஈஸ்வரன் ஹூஸ் அ லிட்டில் பிட் ஓல்டர் பிளேயர். அவரை நம்ம கொடுத்து வச்சிட்டோம்னா நாளைக்கு கேஎல் ராகுல் யாராச்சும் இன்ஜுரி ஆனா அந்த நான் என்ன சொல்றேன் டெபியூ கொடுத்து வச்சிடலாம். வச்சுட்டு அவர் ப்ரூவ் பண்ணலன்னு சொன்னா அபிமன்யு ஈஸ்வரன் வில் பி ஓகே. ஐ ஹவ் பீன் ஒர்க்கிங் ஹார்ட் அண்ட் அபிமன்யு ஈஸ்வரன் வாஸ் இந்தியா ஏ கேப்டன். அப்படி இருக்கும்போது அவருக்கு வந்து ஒரு வாய்ப்புன்றது எவ்வளவு பக்கத்துல போய் அது மிஸ் ஆகுற மாதிரி இல்லாம வாய்ப்பை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இல்ல நீ பெர்ஃபார்ம் பண்ணல நீ வந்து எப்பயுமே வந்துட்டு எங்களுக்கு வந்து பேக்கப் தான் கேஎல்ஓ சாய்ஸோ இல்ல வந்து யாராவது ஒரு பிளேயர் வந்து இன்ஜுரி ஆனாலும் நெக்ஸ்ட் பேட்டர் நீ தான் சொல்லி அந்த பொறுப்பை வந்து நம்ம வந்து கண்டிப்பா அந்த விகாரி கொடுத்த மாதிரி விகாரிக்கு வந்து ஒரு கிளாரிட்டி இருந்தது. நீ பாத்திருப்ப இந்தியன் டீம்ல இருக்கும்போது யாராவது இன்ஜுரினா எங்கனாலும் இறங்குவாரு, ஓப்பனிங்னாலும் இறங்குவாரு, கீழனாலும் வருவாரு. அது மாதிரி ஒரு ஈஸ்வரனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சான்ஸை கொடுத்துட்டு ஒரு கிளாரிட்டி கொடுத்துக்கலாம். ஓகே ஐ திங்க் ஐ நீட் டு ஒர்க் ஆன் திஸ் கொடுத்துட்டா மக்களும் சந்தோஷமா இருப்பாங்க. ஈஸ்வரனும் வந்துட்டு வெரி ரோல் கிளாரிட்டி வந்து அவருக்கு வந்து பிரில்லியண்டா இருக்குன்ற ஒரு ஆங்கிள். பட் தீஸ் ஆர் ஆல் தி ரீசன். அதுக்கப்புறம் ஆகாஷ் தீப் ஐ திங்க் மோஸ்ட்லி வி ஆர் திங்கிங் தட் ஹி வில் நாட் பிளே. ஸோ அதுக்கு வந்துட்டு என்னோட ரீசன் என்னவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா இட் இஸ் அபவுட் நான் முன்னாடியே வந்து சொல்லியிருக்கேன் ஆஸ்திரேலியா மாதிரி பிச்சர்ஸ்ல வந்து ஆகாஷ் தீப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கம்பேர்ட் டு பிரசித் கிருஷ்ணா. ஆனா இந்த மாதிரி பிச்சர்ஸ்ல பிரசித் கிருஷ்ணா அதாவது கண்டிஷன்ஸ் வந்து நேச்சுரலா இருக்கிறதுக்கு ஆப்போசிட்டா இருக்கவங்க வந்தாங்கன்னா அந்த எக்ஸ் ஃபேக்டர் கொண்டு வர முடியும். கண்டிஷன் வந்து பவுன்ஸ் இல்லை அப்படின்னா நான் வந்து ஷார்ட்டர் பிளேயரா ஆடுவேன் அப்படின்னா ஒரே மெத்தட் தான் என்னது ஸ்டெம்பில் மட்டும் தான் அடிக்கணும். அப்ப இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பும்ரா வந்து இந்த பிச்சர் இருந்தாலும் பும்ரா எச் பண்ணுவாரு, ஸ்பைஸ் ஆஃப் த பேட்ல அடிப்பாரு பும்ரா. இப்போ பிட்ச்ல வந்து பிட்ச் ஸ்லோவா இருக்கு ஹைட் ஐ மீன் ஐம் டாக்கிங் அபௌட் கம்பேரிட்டிவ்லி. சோ அப்போ வந்து ஆகாஷ் தீப் வந்துட்டு ஒரே மெத்தட் தான் ஸ்டெம்ப்ல மட்டும் தான் அடிக்க முடியும். எஜ் கேரி ஆகாது, போய் முன்னாடி நின்னா கை உடைஞ்சிரும். அந்த இதுல சொல்ற மாதிரி எம்சி இந்த WTC ஃபைனல்ல சோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணி கேட்ச்லாம் எடுக்க முடியாது, ரொம்ப ரிஸ்க் அது. சோ அப்படின்னு இருக்கும்போது ஒரே மெத்தட் தான். ஆனா அந்த ஆல் ரவுண்ட் ஒரு கம்ப்ளீட் பவுலர் பிரசித் கிருஷ்ணான்றதுனாலதான் எடுத்து ஆகாஷ் தீப் மேல எந்த குறையும் கிடையாது. சிராஜுக்கு பதிலா இறக்கணும்னா தான் ஆகாஷ் தீப் இறக்கணும், இல்லனா பிரசீதுக்கு பதிலா போட்டி வந்து சிங் தான். சோ அந்த சிங்க பத்தி what you are thinking மச்சான், why Singh is not being singing well? சோ ஹர்ஷதீப் சிங் வந்து அவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா கென்ட் டிராவிடோட இன்ஃபுளுன்ஸ்ல கென்ட்ல போயிட்டு கவுண்டி ஸ்டெண்ட் ஆடி நல்லா பர்ஃபார்மே பண்ணிருக்காரு. அவரோட ஆங்கிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டெம்ப்லயுமே வந்து பால் அடிக்குது. ஸோ அதே மாதிரி இங்கிலாந்துல வந்து ஸ்விங்கிங் கண்டிஷன்ஸ் இருக்குன்னும் போது இஸ் அ ரைட் சாய்ஸ். செலெக்ஷனுமே வந்து ஒரு நல்ல செலெக்ஷன் நாங்க ப்ரிவியூல சொல்லியிருக்கோம். இந்த ஒரு ஃபேக்டர் என்ன அப்படின்னா பும்ராவோட ஒர்க்லோட கன்சிடர் பண்ணி பும்ரா இல்லாத மேட்ச்ல கண்டிப்பா ஹர்ஷதீப் சிங் ஆடுவாங்க அப்படின்றதுனால ஹர்ஷதீப் சிங் வந்து பேக்கப்பா வச்சிருக்காங்க. So that might be the thing. அப்புறம் வந்துட்டு NKR ஆடல அப்படின்னு சொல்லி NKR SRH ஃபேன்ஸ் வந்துட்டு இருப்பீங்க. The reason what we are thinking predominantly is ஒரு அவங்க ஒரு 4th bowler-ஆ இப்ப நம்மளோட 11ல வந்து ஷார்துல் தாக்கூர் வந்து இருந்திருப்பாங்க.
ஸோ ஏன் அப்படின்னா ஒரு 12 to 14 ஓவர், நான் சொல்றது 12ன்றதே கம்மி, 14 ஓவர்ஸ் வந்துட்டு போடுறதுக்காக ஒரு ஐடியாவா இருக்கக்கூடியவரை தான் நம்பர் 8ல வந்து இறங்கும். இப்போ நமக்கு இங்க இருந்து பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்னா, மேபி நிதிஷ்குமார் ரெட்டி கேன் பவுல் ஒன்லி 8 ஓவர்ஸ் பெர் இன்னிங்ஸ், தட் இஸ் மேக்ஸிமம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அங்க இருக்க மேனேஜ்மெண்ட் வந்து 14 ஓவர் போடுவாரு நிதிஷ்குமார் ரெட்டினா அவர் ஆடிக்கலாம். இப்ப பாயிண்ட் என்ன, நிதிஷ்குமார் ரெட்டினால 14 ஓவர் போட முடியாது ஒரு இன்னிங்ஸ்க்கு. அவரை நம்பி வந்துட்டு யூ கேன் நாட் கிவ் ஹிம். அதனால அவரை வந்து நம்ம வந்துட்டு அதனாலதான் டீம் வந்து வெளில உட்கார வைப்பாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட். அதே மாதிரி வாஷிங்டன் சுந்தர் இஸ் கம்பீட்டிங் வித் ரவீந்திர ஜடேஜா, ஸோ ஹீ கேனாட் ரியலி ஹேஸ் தட் திங். இன்னொரு பாயிண்ட் என்ன, பெருசா வந்து ஸ்பின்னுக்கான எஃபெக்ட் இந்த கிரவுண்ட்லயும் இருக்காது. ஸோ ஜடேஜாவோட பெர்ஃபார்மன்ஸுமே வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேபி புஷ் பண்ணலாம். ஏன்னா இதை வந்து ஹரி கூட வந்து முன்னாடி சொல்லியிருப்பான், இந்த கௌதம் கம்பீர் வந்துட்டு ஸ்பின்னர்ஸ் வந்து மாத்திட்டே இருப்பாரு. அதனால அதுக்கு பாசிபிலிட்டி இருக்குதான். ஆனா அதுக்கு பொறுமையா வந்து ஜடேஜாவை கொடுத்துட்டு அவரோட பெர்ஃபார்மன்ஸும் அவரோட எஃபெக்டிவ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓவரால யார் யாரெல்லாம் வந்துட்டு வெளில போனதுக்கான ரீசன் சொல்லி நாங்க நினைக்கிறோம். திஸ் இஸ் நாட் அவர் 11. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஐ வில் பிக் மை ஓன், யூ வில் பிக் யுவர் ஓன், ஹரி வில் பிக் இஸ் ஓன். பட் நம்மளோட ஓவரால் பாயிண்ட் ஆஃப் என்னன்னா, வி ஆர் வாட்சிங் த கேம். ஸோ நம்மளால எந்த இன்ஃபுளுன்ஸும் பண்ண முடியாது. அதனால டீம் வந்து எந்த லெவனை பிக் பண்ணுவாங்க, ஒரு டாக்டிக்ல அது ஓரளவு அமையுதா அப்படின்னு பார்க்கும்போது the reason behind these 11ன்றத நான் ஃபர்ஸ்ட் வந்து சொல்லிடுறேன். எப்பயுமே pick the 6 best batters and pick 4 bowlers who could pick 20 wickets. அதுக்கப்புறமா ஆல்ரவுண்டர் போகணும். அதாவது இப்ப எப்படின்னா, ஜடேஜாவை பவுலராவே சேர்க்கக்கூடாது, அவர் பேட்டராவும் சேர்க்கக்கூடாது, பவுலராவும் சேர்க்கக்கூடாது. மொத்தம் 10 பேர் பிக் பண்ணோம். 6 பேர் பேட்டிங் பண்ணி ரன் அடிப்பாங்க, 4 பேர் விக்கெட் எடுத்துருவாங்க, 18-19 விக்கெட் எடுத்துருவாங்க. ஒரு விக்கெட் தான் அவர் எடுப்பாரு, இங்க வந்து 30 ரன் அடிப்பாருன்ற ஒரு ஆங்கிள் தான் வந்து சேர்க்கணும். ஏன் அப்படின்னு நான் சொல்றேன்னா, ஜடேஜாவோட இன்டர்வியூல நீங்க பாத்திருப்பீங்க 3 விக்கெட் 30 ரன்னு சொல்லுவாரு. சோ நீங்க ஜெனரலாவே ஒரு ஆல்ரவுண்டரோட ரோலே அதுதான். ஆல்ரவுண்டர்னா ரெண்டுமே பண்ணணும். அப்படி பிராக்டிஸ் பண்ணி அந்த லெவலுக்கு ஆடுறதே கஷ்டம்ன்றேன் நானு. சோ அப்படி இவ்வளவு ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆல்ரவுண்டர் இருக்கும்போது, ஜெய்ஸ்வால், கேஎல் ராகுல், சாய் சுதர்ஷன், இந்த கேப்டன் சுப்மன் கில், அப்புறம் வந்து பண்ட் வைஸ் கேப்டன், அதுக்கப்புறம் வந்து கருண் நாயர் டியூ டு ஹிஸ் கவுண்டி ஃபார்ம் அண்ட் ஹிஸ் பிரில்லியன்ட் ரஞ்சி, அதுக்கப்புறம் நம்ம ஜடேஜாவை ஒரு 30 ரன்னாவும் வச்சுக்கணும், ஓவரால் கேம்ல ஒரு 3 விக்கெட்டாவும் வச்சுக்கணும். மீதி இருக்க 17 விக்கெட் பிக் பண்ணுவாங்களா இந்த 4 பேர் அப்படின்னு பார்க்கும்போது என்ன நினைக்கிறேன், 17 விக்கெட் பிக் பண்ற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுதான் பிக் பண்ணாங்க நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் போது. டெஃபினட்டா மச்சான், லைக் இந்த 3 பவுலர்ஸ் எனக்கு வந்து ட்ரஸ்ட் இருக்கு. ஷர்துல் தாக்கூருமே வந்து ஒரு கோல்டன் ஆம் தான். திடீர்னு வந்து ஜோரூட் விக்கெட் எல்லாம் வந்து லாஸ்ட் சீசன்ல எடுத்ததா இருக்கட்டும், அதே மாதிரி ஓவர்ல வந்து ஒரு 50மே அடிச்சிருப்பாரு. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு வேல்யூ ஆடட் இன்னிங்ஸ் தான். ஸோ அதை வந்து கோலி அண்ட் ஜேடி ஏராலே நம்ம பார்த்தோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஜிஜி அண்ட் கில் ஏராலையுமே நம்ம பார்க்க போறோம்னு தான் நினைக்கிறேன். தே வில் பேக் தி எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட். ஆனா ஏதாச்சும் டிஃப்ரெண்டா பண்ணும் வாய்ப்பு இருக்கு, பார்ப்போம். நம்ம ரீசன் வந்து கொடுத்துருக்கோம். பட் அதுதான், ஐ மீன் பீப்புள் யூ ஆர் வண்டரிங் எவ்ரி டே எண்ட் ஆனோடனே நம்ம எப்படி ஐபிஎல் சாப்டர் போன மாதிரி மேட்சுக்கு நம்ம வந்துட்டு எல்லா மேட்சுக்கும் டே வைஸ் நம்ம வந்துட்டு கண்டிப்பா போவோம். அதுல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த 11 இல்லாம வேற 11 எடுத்தாலும், இப்போ we know the reason, we are trying to find a reason, we are not trying to sit here and say this 11 has to play அப்படின்னு சொல்லிட்டு நாங்க 2 பேரும் இங்க டிபேட் பண்ணல. we are sitting here and trying to find why India will play this ன்ற மாதிரி பார்க்கும்போது, ஷார்துல்ட்ட இருக்க ஒரே ஒரு பாயிண்ட் வந்து எனக்கு என்ன அப்படின்னா, அவர் 14 ஓவர் போடுவாரு, எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் பேக் பண்ணி ஒரு 10ஆம் பொதுவா வந்துட்டு போற மாதிரி இருக்கு, வேற ஆளும் இல்லைன்றதுனால ஷார்துல்ட்ட வந்து போறாங்க. இதுக்கு மேல ஹையஸ்ட் பாசிபிலிட்டி என்னவா இருக்கலாம்னா, மேபி நிதிஷ்குமார் ரெட்டியோட பேட்டிங்கை பிலீவ் பண்ணி, ஏன்னா ஜிஜியோட இதை வந்து பாத்துக்கோ, நம்பர் 8 வரையும் பேட்டிங் வேணும்னு அவர் T20 மாதிரி பிக் பண்ணுவாரு. சோ பிக் பண்ணும்போது மேபி நிதிஷ்குமார் ரெட்டி வரதுக்கான பாசிபிலிட்டி. மத்தபடி திஸ் டாப் 6 லுக்ஸ் ஆக்சுவலி குட். பேட்டிங்ல பெருசா எந்த ஒரு கேள்வியும் கேட்கிற அளவுக்கு ஆள் இல்ல. நல்ல வெரி வெரி குட் சைட் அண்ட் ஹேவிங் பண்டட் 5. என்னோட இதுல ரொம்ப பிடிச்சது பண்டட் 5 அண்ட் ஹேவிங் ஒரு லெஃப்டி கருண், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கப்புறம் ஒரு லெஃப்ட்னும் போது லுக்ஸ் அன்பிலியபிளி வெல்ன்னு நான் நினைக்கிறேன். ஸோ யா, தீஸ் ஆர் ஆல் த ஓவரால் இது 2 டீமே பத்தி நம்ம பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ அஸ் யூஸ்வலா we'll just talk about who has a pre-match edge. இது ஒரு ப்ரிடிக்ஷனா இல்லாம ஒரு ஓவராலா ஒரு கால்குலேட்டட் கெஸ் தான் நம்ம எப்பயுமே கொடுப்போம். ஸோ வாட்ஸ் யுவர் கெஸ்? கால்குலேட் பண்ணி நம்ம, ஐ மீன் we have shown lot of data, ஸோ அதை நம்ம பேசுறோம். ஸோ who do you think will come out crimes? India won the last series in England at 2007. So கண்டிப்பா வந்து இந்த வாட்டி they history create பண்ணனும்னு பாப்பாங்க. ஜிஜி wants it, Gill wants it, even Indian fans wants it. So கண்டிப்பா இந்த மேட்ச் வந்து இங்கிலாந்துக்கு தான் எட்ஜ். எனக்கு வந்து என்னன்னா, நான் ஒரு ஜென்ரலா இப்ப நம்ம டேட்டாலாம் நம்ம பார்த்து ஸ்விங் சீம்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த பேசிக்கா வந்து எந்த கிரவுண்ட்ல தான் இந்தியாவுக்கு ரெக்கார்ட் இருக்கு அப்படின்றத நான் சும்மா பார்த்தேன். ஆனா ஹெட்டிங்ல தான் ரெக்கார்டு வந்து நல்லா இருக்கு.
வின் பர்சன்டேஜ் 28%. அதான் ஹையஸ்ட். பாஸ் மார்க் கூட இல்லையா? அதுதான் மச்சான், அதான் சொல்றேன். அதாவது அதான் ஹையஸ்ட்ரா, ஹையஸ்ட். அதான் இங்கிலாந்துல கொஞ்சம் போர் தான் நம்ம எப்பவுமே. அதாவது எனக்கு இப்பதான் புரியுது. அதாவது இந்த வேல்யூ ஆஃப் சும்மா ஆஸ்திரேலியால போய் பீட் பண்ணதுன்ற தேர் பாசிபிலிட்டி தட் ஸ்கோர் பண்ண முடியுது. நல்ல பவுன்ஸ் இருக்கு, பிச்சஸ் எல்லாம் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். இங்க வந்து ஸ்கோர் பண்ண முடியாது. ஆனா இந்த மாதிரி ஒரு ரெக்கார்ட் வச்சுட்டு உள்ள போகும்போது கன்சிடரபிளி அவங்களுக்கு வந்துட்டு இது ஒரு இதுதான் வந்து வின்னிங் பர்சன்டேஜ் ஹையஸ்டா இருக்கக்கூடிய ஒரு கிரவுண்டுங்கிறத நம்ம மனசுல வச்சுட்டு திஸ் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி டஃப் ஃபார் இந்தியன் டீம். ஒன்லி எட்ஜ் வேர் தே கேன் ஹேவ் இஸ் இங்கிலாண்டோட அந்த பவுலிங் அட்டாக்கும் அவங்களோட இன்எக்ஸ்பீரியன்ஸும் அவங்க வந்து கரெக்டா பண்ணிட்டாங்க. டாஸை வின் பண்ணி பவுலிங் போட்டு இங்கிலாந்து பேட்டிங் அட்டாக்கை வந்து சுருட்டிட்டு ஜாஸ்டங் மேல பிரஷரை போட்டு கிறிஸ் வோக்ஸை மட்டும் நல்லா ஆடிட்டா இதெல்லாம் வந்து நடக்கும். பட் தேர் இஸ் அ பாசிபிலிட்டி பிகாஸ் ஆஃப் த பவுலிங் அட்டாக். இதுவே ஆண்டர்சன் பிராட் இருந்தா நம்ம இவ்வளவு பேசியிருக்க கூட மாட்டேன், நான் அப்படியே கட் பண்ணிருப்பேன். ஸோ ஐ திங்க் தீஸ் ஆர் ஆல் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செஷன் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து பாக்குறதுக்கு லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் இட். ஏன்னா அந்த கான்ஃபிடன்ஸும் எங்களுக்கு அந்த இது வேணும். எங்களுக்கு எப்படி சொல்ற ஊக்குவிக்கிறதுக்கு வந்துட்டு we need numbers actually. That's because we are not doing it full time. ஸோ அதனால வந்து அது வந்து ஹெல்ப் பண்ணும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு அதை வந்து பண்ணுங்க. நீங்க கேட்ட மாதிரி ஒரு ஸ்பெஷல் எபிசோடும் கொடுத்தாச்சு. இப்போ வந்து we have come up with a beautiful ப்ரிவியூன்னு நினைக்கிறேன். நான் அதோட ஃபீட்பேக்கையும் வந்து சொல்லுங்க. ஒருத்தர் வந்து மேட்சப் பத்தி கேட்டிருந்தாரு. இன்எக்ஸ்பீரியன்ஸான ஒரு இந்தியன் பேட்டிங் லைனப்க்கு அகைன்ஸ்டா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்எக்ஸ்பீரியன்ஸான பவுலிங் அட்டாக்ன்றதுனால தேர் இஸ் நாட் மச் டு ரியலி டாக் அபவுட்ன்றதுனால பெருசா நம்ம மேட்சப் வந்து எடுக்கல. பட் அந்த மேட்சப்பை நீங்க மிஸ் பண்ணுவீங்கன்றதுனால இந்த பும்ரா ரூட் மேட்சப் இதெல்லாம் வந்து ஊருக்கு தெரிஞ்சதுதான். இதெல்லாம் வந்து நம்ம டே 1 டே 2 டே 3ல நிறைய விஷயம் இன்னும் இருக்கு. எல்லாத்தையுமே நாங்க சொல்லுவோம். இதுவே 1 ஹவருக்கு மேல வந்து போயிட்டு இருக்கோம். ஸோ அதனாலதான் நான் அதை வந்து கட் பண்ணியிருந்தேன். ஸோ ஹூஎவர் கமெண்டட் இட் அண்ட் ஃபீட்பேக் கொடுத்ததுக்கு வந்து நன்றி. அதே மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் வந்து எப்பயுமே நான் நீங்க கொடுத்துட்டே இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ until the next live, I mean, bye bye guys. Have a மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.